திருச்சிற்றம்பலம். திகட சக்கர சமுகமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரவின் மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற இரார் தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவன் மலரடி போற்றி என்னாம் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தக்ஷ நாங்கள் இப்ப கந்த புராண வசனத்துல இப்ப இன்றைக்கு படிக்கிறது தக்ஷகாண்டத்தின் தொடர்ச்சி. வருகின்ற இவ்வொழி யாது என்று கருதி சுமுத்திரத்தையுடைய வருணன் சமுத்திரத்தையுடைய வர்ணன் அவரை ஓர் ஆசனத்தில் இருக்க செய்து வஞ்சான் பெற்ற பாலகன் பார்ப்பீராக என்று கையில் நீட்டினான். பிரம்மா வாங்கி தம்முடைய மடியில் கிடத்தினார். அப்பாலகன் அவருடைய 4 தாடிகளையும் தன் கைகளால் வலியோடு இழுத்து தூங்கினான். பிரம்மா அவனிடத்தை விருப்பம் வைத்தார். அவருடைய கண்களில் நின்றும் இதான் இந்த சலந்தரன் வர்றது. அவருடைய கண்களில் நின்று நீர் சிந்தி சமுத்திரத்தில் பாய்ந்தது. பிரம்மா அப்போது அப்பாலகனுடைய கை நின்றும் தம்முடைய தாடிகளை மெல்லமாக நீக்கி பல கைகளால் அவனை எடுத்து பெருமூச்சு விட்டு வருணனையுடைய கையில் கொடுத்து ஓரிரு பொழுது யோசித்து அவனை நோக்கி யாம் ஒன்று சொல்லும் கேள். இவன் பரமசனுடைய கோபத்தினின்றும் தோன்றினான். அதனால் ஒரு கடவுளை எண்ணினான். அவர்களிடத்து ஒருவரத்தையும் வேண்டான், ஒருவராலும் அடியான். தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் திக்கு பாலகர்களும் இவனுக்கு பயந்து ஓடுவார்கள். ஆனால் இவனோடு போர் செய்ய வல்லவர் யாவர்? இவனை எதிர்த்தத்திற்கு நீ வீரும் அஞ்சுவி. இவன் எதிர் நிற்பார் யாவர்? தேவருடைய சாவங்களை நீ வீரும் அஞ்சுவி. இவன் எதிர் நிற்பவர் யாவர்? தேவருடைய சாவங்களை இவனை வந்து அணுகுமோ? இவனுடைய உண்மையால் அக்கினியும் தீயும். இவனுக்கு நானும் அஞ்சுவேன். விஷ்ணுவும் அஞ்சுவார், இந்திரனும் அஞ்சுவான், கூற்றுவனும் அஞ்சுவான், வானுலகமும் அஞ்சும், மண்ணுலகமும் அஞ்சும். இவன் தன் பரிசனங்களை துதிக்க பூவுலகில் கொடுங்கோல் செலுத்தி அங்குள்ளார் யாவரும் ஆசிபூர நெடுங்காலம் அரசு செய்வான். பரமசிவனை அன்றி வேறார் இவனை கொள்வார் என்று கூறினார். கூறுதலும் வருணன் நீர் இவனுக்கு நல்லதொரு நாமமிடும் என்றான். நீ தரித்தமையால் இவனுடைய பெயர் சலந்தரன் என்று பிரம்மா பெயரிட்டு தமது உலகை அடைந்தார். வருணன் அச்சிறுவனை சீரோடு பல நாள் வளர்த்தலும் அவன் காளையாகி பூமியிலே உணர்பட்சத்தில் சேர்ந்து அவர்களோடு சென்று திசைகளை சென்று இந்திரனும் தேவர்களும் பயந்து மேருமலையில் ஒழிக்கும்படி கொடுமை செய்து அவருடைய உலகம் முழுவதையும் மௌனர்களுக்கு கொடுத்தான். பின் அசுரத்தச்சனை கொண்டு சலாந்தரம் என்னும் பெயரையுடைய ஒரு நகரை செய்வித்து அரசர்கள் துதிக்கு அதிலிருந்து அரசராற்றினான். அதன் பின் காலநேமி என்னும் அவனருடைய மகளாக விருந்த என்பாளை சுக்ராச்சாரியர் சொற்படி விவாகம் செய்து இன்பம் அனுபவித்துக் கொண்டு ஐசுவரியத்தோடு பல நாள் பூமியில் இருந்தான். இருக்கும் நாளில் ஒரு நாள் தேவர்கள் யாவரும் மேருமலையில் மறைந்திருந்தார்கள். நாம் அவரோடு போய் சேர்வோம், போர் செய்வோம் என்று சொல்லி அங்கே போயினான். அதனை அறிந்த தேவர்கள் பாதகனாய சலந்தராசுரன் இங்கும் வந்தான், என் செய்வோம் என்று சிங்கத்தை கண்ட ஜானைகள் போல தேம்பி செய்வது இன்னது என்று அறியாது நம்மை பாதுகாத்து அருளும் என்று விட்டு தியானித்தார்கள். அவர் கருடவாயனத்தின் மீது ஏறி நொடிப்பொழுதில் மேருமலையில் வந்து சலந்தராசுரனோடு 20,000 வருடம் பல படைகளாலும் மாயங்களாலும் போர் செய்தும் அவனை வெல்ல மாட்டாதவராய் அவனை புகழ்ந்து போயினர். விட்டுனு சலந்தராசுரனோடு போர் செய்யும் பொழுது இந்திரனும் தேவர்களும் பயந்து கைலேயங்கிரியை வைந்து அடைந்தார்கள். நன்றி வாசிக்கும். அப்பொழுது சலந்தாசுரன் தன் பகைவர்களாகிய தேவர்களை எங்கும் பார்த்து காணாதவனாய் பரமசிவன் வீட்டிற்கும் திருக்கைலாச மலைக்கு போயினார்கள் போலும் என்று கருதி கோபமுடையவனாய் தன் ஊரில் போய் சில காலம் இருந்து
பின் கைலாச மலைக்கு போய் தேவர்களை வெல்ல வேண்டும் என்ற யோசனைகளோடு புறப்பட்டான். புத்தியில் சிறந்த அவன் மனைவியாக விருந்தை, என் பிராண நாயகனே, பரமசிவனோடு போர் வேண்டாம் வேண்டாம், அவருடன் பொறுதலால் நீ இறந்தாய் என்றான். சரந்தரன் அவள் சொல்ல கேளாமலும் செய்ய தகுவது இது என்று நினையாமலும் தனக்கு வரும் கேட்டை பாராமலும் கோபம் மேற்கொண்டு சிறிதும் பொறுமையின்றி சேனைகளோடு கைலேங்கிரியின் ஒரு படையிற் போயினான். கைலேங்கிரியின் ஒரு படையிற் போயினான். அதில் இந்த வசனம் ஒரு புடையிற் போயினான். கைலேங்கிரியின் ஒரு புடையிற் போயினான். அதனை இந்திரன் கண்டு தீயனாகிய சலந்தராசுரன் 4 வகை படைகளின் சூழ இறக்கும் வண்ணம் இங்கு வந்தான். நாம் அதனை காண்போம் என்று தேவர்களோடு கைலாச மலையில் உள்ள கோயிலை அடைந்து சிவபெருமானுடைய அனுமதிப்படி நந்தி தேவர்களோடு விருப்ப சென்று மாதேவர் உமையம்மையரோடு வீட்டிற்கும் ஸ்தானத்திற்கு போய் அவரை வணங்கி, சரந்தரன் என்னும் பொல்லாத அவுணன் இருந்தா தேவர் தானே உள்ளே, அவுணன் எங்களை பொருதுவது கடவுள் அரக்கராக்கள், அவன் இருந்தா தேவர் தான். சலந்தரன் என்னும் சலந்தரன் ஒரு தேவன் தான். அவனர் என்றது அவர் தான். சலந்தரன் உண்மையம்மரோடு வீட்டுக்கு ஸ்தானத்துக்கு போய் அவரை வணங்கி, சலந்தரன் பொல்லாத அவுணன் எங்களை பொருது வெல்ல அடியேனை அஞ்சி பொன்னுலகத்தை நீங்கி மேருவிற்கு போய் வெல்ல அடியேனை அஞ்சி பொன்னுலகத்தை நீங்கி மேருவிற்கு போய் ஒழித்திருந்தேன். அவன் அங்கும் வர அடியேன் விட்டு நோய் நினைத்தேன். அவன் அவனோடு போர் செய்து தோற்று அவனை வியந்து போயினார். அதன் பின் காலகண்டராகிய கடவுளே தேவரீருடைய இம்மலையில் ஒழித்திருந்தேன். சலந்தரன் இங்கும் வந்து விட்டான். எதற்காக வந்தானோ அதனை அடியேன் அறியேன். தமியனுடைய துன்பமும் பாதகனாகிய சலந்தரனுடைய வலியும் வாழ்க்கையும் நீக்கும்படி உள்ளம் செய்தரும் என்று பிரார்த்தித்தான். அதனை சிவமடுத்த கடவுள், இந்திரனே, உன் துன்பத்தை ஒளிவாய் என்றருள் செய்து அவனை அனுப்பிவிட்டு கருணையினால் ஒரு திருவையாடலை நினைத்து கமண்டலத்தையும் குடையையும் ஏந்தி தண்டை ஊன்றி நரைத்த திருமேனி உடையாராய் ஒரு விருத்த பிராமண வேடம் கொண்டு இந்திரனும் தேவர்களும் மறைந்து தம்பின்னே வர சரந்தரராசனுக்கு எதிரே போய் அவனை நோக்கி, நீ யார், எங்குள்ளாய், யாரை தேடி இங்கே வந்தனை சொல்லுதி என்று வினவினார். அவன், அந்தனரே, நான் சொல்வதை கேளும். நான் பூலத்தில் உள்ளேன், சமுத்திரத்தின் குமாரன் சரந்தரன் என்று பெயரினேன். தேவர்களை வென்று பரமசிவனையும் வெல்லும்படி மீண்டு வந்தேன் என்றான். அதனை கேட்ட அந்தனராகிய கடவுள், அரசனே, உன்னெண்ணம் நன்று, இதனால் ஏதும் தீதுண்டோ என்று புகழ்வது போல பழித்து காட்டி நகைத்து, யான் கைலாசபதிக்கு பக்கத்தில் இருப்பவன், அவரோடு நீர் போர் செய்ய முன்றால் இறப்பாய், பிழைக்க நினைத்தால் மீண்டும் செல்லுது என்று கூறினார். அதனை கேட்ட சரந்தரன் அவரோடு நீ உடக்கெண்ணத்தால் மீண்டும் செல்லுது என்றனர். அதனை கேட்ட சலந்திரன் அக்கினி போல கோபித்து கண்களில் பொறியளவும் வேர்வை தோன்றவும் உயிர்த்து, பிராமணரே, நீர் என்னை சிறியவன் போல் சிந்தித்தீர். என்னுடைய வெற்றியை எல்லாம் உமக்கு சொல்லியாவதேன். வாசிங்கோ. நல்ல ஒரு கணப்பொழுது நீர் இங்கே நின்று என் வலியை அறிகுதீர் என்று கூறினான். அந்தனர், யாமும் உம்முடைய மிகுந்த வலிமையை காணும்படி வந்தோம் என்று கூறி தமது திருவடியினாலே பூமியில் ஒரு சக்கரத்தை கீறினார். அது ஒரு சக்கர ஆயுதம் ஆயிற்று. சலந்தரனை நோக்கி, இதனை உன் வலிமையினால் சிரசி தூக்கி வைத்து நீ தாங்கவில்லையோ என்று வினாவினார். சலந்தரன், தேவர்கள் யாவரையும் புறங்கண்டேன், பெருகுகின்ற கங்கா நதியை அடைந்தேன், சமுத்திரத்தில் உள்ள வடவாக்கினியை அவிழ்ந்தேன், விட்டுமே வென்றேன், எனக்கு இதனை தாங்குவது அரிதோ என்று கூறி சக்கரப்படியை கையில் எடுத்தான். அது அதிபாரமாய் இருந்ததனால் பெருமூச்சு விட்டு மார்பிலும் புயத்திலும் வைத்து தாங்கி ஒருவாறு சிரசின் மேல் தூக்கி வைத்தான்.
அதனால் அவனுடைய உச்சி முதல் உடம்பு முழுதும் கிழிந்தது. அவனுடைய உடம்பினின்று எழுந்த இரத்த வெள்ளம் பூமி எங்கும் பெருகியது. சக்கரப்படியாகிய தெய்வம் அப்பதகனுடைய உடம்பை அது எழுத்து பிழை, பாதகன் தான் சரி. பாதகனுடைய உடம்பை பிளந்து இரு பிளவாக்கி வேர்மாடுத்து சென்றது. இரத்த கடல் பூமி எங்கும் வளைந்தது. சிவருமான விரதத்தை நகரத்தில் நரகத்தில் விழும்படிய பணிக்க அது அங்கே பாய்ந்தது. சலந்தரனுடைய சேனைகளை அக்கடவுள் திருநேத்திரத்தினின்று பொழிந்த அக்கினியார் பொடியாக்கி தமது சுய வடிவத்தை காட்டி நின்றார். இந்திராதி தேவர்கள் அவரை வணங்கி, எம்பெருமானே, அடியங்களுடைய துன்பத்தை நீக்கி அருளினீர் என்று துதித்தார்கள். அவர்களுக்கு பழி அரசுரிமையை நடத்தும்படி அனுக்கிரகித்து தத்தமிடங்களிலிருந்து செல்ல அனுப்பி சிவபெருமான் தமது செம்பொற் திருக்கோயிலில் போய் வீற்றிருந்து அருளினார். இறந்த சலந்தாசுரனுடைய மனைவியாகிய விருந்தையை விஷ்ணு இச்சித்து ஒரு மகா விரதி வடிவம் கொண்டு அவனுடைய மாளிகையின் மருங்கில் உள்ள ஒரு சோலையிலே பஞ்சனியோடு இருந்தார். அவர் அவ்வாறு இருக்கும் பொழுது கற்பிச்சிறந்த விருந்தை தன் கணவன் இறந்ததை அறியாளாய் அவனை காணாமையால் மனம் மிக நொந்து மெய் வருந்தி பிளக்கு நெறி அறியாமல் இறங்கி பதைபதைத்து சோர்ந்து தனித்திருக்க இயலாமலும் ஒருவரோடும் பேசாமலும் செய்வது இன்னதென்று அறியாமலும் இருதலை கொல்லியின் எறும்பு போல் அங்குமிங்கும் உலாவி விண்ணுவை புணரும் ஊழ்தனத்துக்கு உண்மையினால் தன் மாளிகைக்கு பக்கத்திலே விட்டு இருக்கின்ற சோலையில் போயினாள். அப்பொழுது வைகுண்டத்திலே விஷ்ணுவுடைய வாயிலை காக்கும் காவலர்கள் இருவர் சிங்க உருவம் எடுத்து கட்சித்து கொண்டு அவளெதிரே வந்தார். அவள் அச்சிங்கங்களை ஏறுண்ட பாம்பு போல ஏங்கி ஓடி சோலையிலே தவவேடம் கொண்டிருந்த விஷ்ணுவை அடைதலும் அவர் பெண்ணே அஞ்சாதொலி என்றார். சிங்க வடிவாய் அவளை துரத்தி கொண்டு வந்த காவலாளர்கள் திரும்பி ஓடினார்கள். விருந்தை அத்தவத்தின் இயல்பை நோக்கி இவரியற்கை நன்றாக இருக்கின்றது என்று எண்ணி அவரை பார்த்து, பெருமையில் சிறந்த என் தந்தையே கேளும், என் பிரான நாயகன் அழிவில்லாத சிவபெருமானோடு போர் செய்யும்படி போயினான். இன்னும் வந்திலன் அக்கடவுளால் இறந்தானோ. சலந்தரன் கதை எங்க படிச்ச ஞாபகம் இருக்கு? நாங்களோ இதுல படிச்ச. நாங்கள் இதுல என்னத்துல எனக்கு படிச்ச ஞாபகம் திருவிற்குடி வீரட்டாத்தான தலமண்டு படிச்ச நாங்கள். அட்டைஸ்வர தலங்களில திருவிற்குடியில தான் சலந்தரன் கதை. திருவிற்குடி அட்ட வீரட்டா தனா வர முதல் படிச்ச நாங்கள். தனா வர முதல் படியுங்க. இறந்தானோ அல்லது பிழைத்தானோ சொல்லும் என்றாள். அந்த சமயத்தில் விட்டுணுவினுடைய அக்காவலாளர் இருவரும் மாயினாற் குரங்குகளின் உருவெடுத்து இறந்த சலந்தராசுரனுடைய உடலை விரைவிற்கொண்டு வந்து விருந்தையின் முன்னரிட்டார்கள். அவள் அதனை கண்டு வெறுவி பதைத்து வீழ்ந்தரற்றி இறந்தவள் போல உணர்வு நீங்கினாள். விட்டுணுவாகிய தவத்தவர் அன்பினோடு கையை நீட்டி, பெண்ணே, நீ வருந்தாதொளி என்று கூறி அவளை எழுப்பினர். அவள் தேறி எழுந்து அவரை வணங்கி நின்று, உமையொத்த மகாதவத்தவர்கள் உலகத்தில் இல்லை. நீர் உன்னுடைய உயிரை பாதுகாப்பீராயின் எந்நாயகனுடைய பிளவுபட்ட உடலத்தை பொருத்தி அவன் உயிரை அதனுட் புகுத்தி தந்தருளும் என்று வேண்டினாள். விஷ்ணு உடனே சலந்தரனுடைய உடலை பொருத்தி தான் மாயமாகி மறைந்து அவனுடைய உடனுட் பிரவேசித்தார். அப்போது குரங்கு வடிவமெடுத்து அந்த காவலாளர்கள் விரைவில் மறைந்தார்கள். விஷ்ணு சலந்தரனுடைய உடலினுள் புகுந்து சலந்தரனாய் எழுந்ததை விருந்தை கண்டு தன் கணவன் உயிர் பெற்றெழுந்தான் என்று எண்ணி துன்பம் நீங்கி வியந்து துள்ளி, என் பிராண நாயகனே,
நீ வந்தாயோ என்று கூறி அளவிறந்த மகிழ்ச்சியோடு அவனை தடவினாள். அவ்வாறு தழுவிய விருந்தியை விஷ்ணு இரவும் பகலும் இறையளவும் பிரியாதவராய் புணர்ந்து காமவின் எங்கட கடவுள் மாதிரி அப்படி என்ன கடவுள் விஷ்ணுவுக்கு இணைந்தவேல் காவாவின் கதையை கேளுங்க கொஞ்சம் பொறுங்க. அவளோடு பல நாள் அந்த சோலையில் இருந்த 2 நாளில் ஒரு நாள் சிவாஞையினால் மாயத்தை மறந்து கண்ணுறங்கினார். அப்பொழுது விருந்தை அவரை பார்த்து, இவன் வஞ்சகன் விட்டுணுவேயாகும் என்று அஞ்சி அலர்ந்து நீங்கி அருந்ததியை யொத்த தன் கற்பு நிலை அழிந்ததற்காக வருந்தி உயிர்த்து தன் கண்ணுள்ள ஞானத்தினால் விட்டுணு செய்த மாயங்கள் முழுவதையும் தெளிந்து அவரை நோக்கி, முன்பு இங்கே சிங்க வடிவம் கொண்டு வந்தவர் இவரும் உன்னுடைய காவலாளராகும். அவர்கள் உனக்கு பகைவர்களாக வர நீ பூமியில் ஓர் அரசனாகி குரங்குகளோடு அலைந்து திருகுதி விட்டுட்ட என்னுடைய கைய அதுல வச்சுட்டு வாய்ச்சிங்கன்னா பிடிச்சு என்னுடைய நாயகனை போல என்னுடைய நாயகனை போல வந்து வஞ்சத்தினால் என்னை பகை நட்பு புனைந்தனை. ஆதலின் உன்னுடைய பல நாள் புனைந்தனை என்னை பல நாள் புனைந்தனை. அதனால் உன்னுடைய கற்பித்திருந்த மனைவியை பகைவர்கள் மாயினால் கவர்ந்து கொண்டு போக நீ அதனால் பெரும் பழியை சுமக்க கடவாய் என்று சாபமிட்டு அக்கினி பிரவேசம் செய்தாள். விஷ்ணு விருந்தியை பிரிவை சகிக்கலாற்றாதவராய் அவள் வெந்த சாம்பலில் புரண்டு ஆசை கடலில் மூழ்கி புலம்பி வாடினர். அப்பொழுது பிரம்மாவும் தேவர்களும் திருக்கைலாச சபையை அடைந்து வணங்கி விஷ்ணுவின் நிலையை விண்ணப்பம் செய்தார்கள். அருகில் இருந்த உமாதேவி அதனை கேட்டு பேரருள் புரிந்து ஒரு விதையை உண்டாக்கி அவர்களிடத்து கொடுத்து அதை விஷ்ணுவுக்கு முன்னே கொண்டு போயிடுங்கள் என்றார். துளசி கண்டு வந்தது. பிரமா இரு கையினால் வாங்கி சிரமே கொண்டு போய் ஈமத்தில் விருந்தை வெந்த சாம்பலின் மீது விதைத்து அமிர்தத்தை ஊற்று. அது விஷ்ணுவின் முன் ஒரு துளவமாகி வளர்ந்து ஒரு பெண்ணுருவமாயிற்று. விஷ்ணு அப்பெண்ணை கண்டு விருந்தையின் மேல் வைத்த ஆசை நீங்கி அந்த பெண்ணின் மீது ஆசையிட்டார். தேவர்களும் பிரமாவும் அப்பெண்ணை விஷ்ணுவுக்கு மனஞ்செய்து கொடுத்தார்கள். விஷ்ணு துவள என்கின்ற அந்த பெண்ணை அழைத்து கொண்டு தம்முடைய நகைக்கு போய் அவளோடு பல போகங்களை அனுபவித்து அவளை முடி மாலையாகவும் சூட்டி கொண்டார். அந்த விஷ்ணு பெருமாடத்திலே சலந்தராசுரனை கொன்ற சக்கரதாயுதத்தை வாங்கும்படி அவருடைய திருவடிகளை பல நாள் 1000 தாமரை மலர்களால் அர்ச்சித்து ஒரு நாள் ஒரு தாமரை மலர் குறைதலும் தன் கண்ணையே தாமரை மலராக இடந்து சாத்தி பரமசிவன் வந்து இடபாருடராய் தோன்றி அந்த சக்கரப்படையை உதவ பெற்று அதனால் உயர்வை அடைந்தார். சக்கராயுதத்தை பெற்ற காரணத்தால் உலகம் அவ்விட்டிருவை நேமியான் என்று சொல்லும். தக்கனே பரமசிவன் வெற்றிருவை அடைந்த திருவருத்திரத்தை உனக்கு சொன்னோம். இனி அவன் ரிஷபத்தின் மேலேறும் தன்மையை சொல்லுவோம். 2000 சதுர்ஜுகங்கள் சென்றால் அது பிரம்மாவுக்கு ஒரு நாளும், அந்த நாள் 30 கொண்டது ஒரு மாசமும், அவை 12 கொண்டது ஒரு வருடமும் ஆகும். இப்படி 100 வருஷம் கழிந்தால் பிரம்மாவினுடைய ஆயுள் நீங்கும். அது விஷ்ணுவுக்கு ஒரு நாளாகும். இவற்றை நூல்கள் எல்லாம் சொல்லும். கற்றுணர்ந்த பேதையே நீ இவற்றை அறிகுதி.
இவ்வாறே விஷ்ணுவினுடைய ஆயுளும் கழியும். அப்பொழுது உயிர்களும் அண்டங்களும் அழியும். எல்லா உலகங்களையும் அக்கினி வியாபித்து உண்ணும். அப்பொழுது உலகமெல்லாம் சுடலையாய் பரிசுத்தமுடையதாய் தோன்றும். அந்த மகாஸ்மாசனத்திலே ஞான முதல்வராய பரமசிவன் உமையம்மையார் காண நடனம் செய்து உலாவுவர். இந்த அக்கினி பிரளயத்தில் தர்ம தேவதை அஞ்சி யாம் இங்கே இறப்போம் இனி செய்வதென்ன என்று ஆலோசித்து கங்காதாரராகிய சேருமானை சரண் பூந்தாள் என்றும் அழியாதிருப்போம் என்று தேறி இடபத்தின் உருவை எடுத்து சிவருமானுடைய சந்நிதியில் வந்து அவரை துதித்து அடியேன் இப்பொழுது இறக்கும் தன்மையை மாட்டி எனக்கு வலியையும் தேவரிற்கு வாகனமாகும் பேற்றையும் தந்தருளும் என்று பிரார்த்தித்தது. அவர் அதற்கு இரவாத தன்மையையும் வாகனமாய் தம்மை தாங்கும் தன்மையையும் ஒப்பில்லாத வலிமையையும் அன்பையும் மெய்யுணர்வையும் கொடுத்து அதனை நோக்கி கிருதய யுக முதலிய 4 யுகங்களிலும் தருமத்தின் தன்மை இதுவென்று யாவரும் அறியும்படி முறையே 4 3 2 1 கால்களை பூமியில் ஊன்றி சஞ்சரிக்குதி. உன்னிடத்தினில் யாம் எக்காலமும் நீங்காமல் இருப்போம். நீ நம்மை வந்தடைந்த அன்போடு நம்மை வாகனமாய் தாங்குதி. நீ யாரினும் தலைமையை பெற்றுள்ளாய். நம்முடைய தொண்டர்கள் இயற்றுகின்ற பாவமும் புண்ணியமாம். நம்மை புறக்கணித்தவர்கள் பண்ணிய புண்ணியமெல்லாம் பாவமாம். இது திண்ணம். இதனை வேதங்களும் சொல்லும். நம்மிடத்து மெய்ய அன்புடையவர்கள் செய்யும் பாவமும் அன்பில்லாதவர்கள் செய்யும் புண்ணியமும் முறையே மாறி மரமுமாவது. யாம் முளத்து உடலில் உயிர் போல வியாபித்திருக்கும் தன்மையாலாம் உன்னிடத்து யாம் என்றும் உள்ளோம். நீயும் இடப வாகனமாய் நம்மிடத்திருக்குதி. இந்த வடிவை அன்றி மானுட வடிவத்தை எடுத்து நம்மை பூசிப்பாய், அதனையும் அறிகுதி என்று தர்ம தேவதைக்கு அருளி செய்து அதனை வாகனமாக கொண்டார். அந்த நான் முதலாய் பரமசிவன் தம்மை மெய்யன்போடு தியானிக்கும் அடியார்களுக்கு வரம் கொடுக்கும்படி அந்த ரிஷப வாகனத்தின் மேற்கொண்டு வந்து தோன்றுவார். அந்த ரிஷப வாகனத்துக்கே தன்னை தாங்கும் பேராற்றலை பரமசிவன் கொடுத்த செயலே அறந்தல்லவா. அவர் முப்புற தகனம் செய்த காலத்தை விட்டு நிடவாறு ரூபம் கொண்டு பெருமானை தாங்கினார். ஆதலினால் ரிஷபத்தை சொல்லுதல் சிவபெருமானுக்கு ஒரு வலது. ரிஷபத்தை செலுத்துதல் என்ன? ரிஷபத்தை செலுத்துதல். தவனம் செய்த காலத்தை விட்டு இடவரூபம் கொண்டு எம்பெருமானை தாங்கினார். ஆதலினால் ரிஷபத்தை செலுத்துதல் சிவபெருமானுக்கு ஒரு வலது அன்று. இது நிற்க தக்கனே எம்பெருமான் நஞ்சை உண்டார் என்று சொன்னாய். அது உண்மை. அதன் உண்மையை கேட்குதி. முன்னொரு காலத்தில் அவுணர்களும் தேவர்களும் அவுணர்கள் என்றா அரக்கர்கள் அரக்கர் ஏனெண்டா அங்க அந்த பார்த்த நீங்கள் அந்த கிருபாச்சாரியார் தான் அவன் குரு அண்டாயில இருந்தது. சலந்தரண்ட அப்ப சவுந்த அவுணர் அவுணர் என்றது. ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து போர் புரிந்த பொழுது இரு திறத்தினரும் பற்பல விரைந்தார்கள். அவர்கள் அதனை கண்டு போரை விடுத்து நெடுநாள் அழியாமல் இருந்து போர் செய்த கருதி சத்திய உலகத்தை அடைந்து பிரம்மாவை வணங்கி, சுவாமி சில வாழ்நாளையுடைய யாங்கள் பல நாள் உறவாமல் இருந்து பெரிய யுத்தத்தை செய்யும்படி பார்க்கடலை கடைந்து அதில் உள்ள அமிர்தத்தை எடுத்து தந்தருடும் என்று வேண்டினார்கள். அவர் அதனை கேட்டு, இதனை உற்றுணவுக்கு சொல்வோம், அவரே பார்ச்சமுத்திரத்தை கடைந்து அமிர்தத்தை தருவார், அதனை உண்டால் நமக்கு மரணம் விரைவில் வராது என்று சொல்லி அவர்களோடு பார்ச்சமுத்திரத்தை அடைந்து அங்கே சேஷ சயனத்தின் மீது அறுதியில் செய்யும் விட்டுணு வைத்து துதித்தார். அவர் அதனை அறிந்து கண் விழித்து எழுந்து, நீங்கள் இங்கே வந்த காரணம் என்ன என்றார். பிரம்மா தேவர்களுக்கும் அவுணர்களுக்கும் வேண்டிக் கொண்ட குறையை சொல்லினார். விட்டுணு அனுக்கிரகார்த்தமாய் அவ்வாறு ஆக என்று கூறினார். மந்தரமலியை மத்தாகவும் சந்திரனை கடதறியாகவும் வாசுகியை நானாகவும் கொண்டு அந்த நானை ஒரு புறத்தில் தொடர்களும் மற்றொரு புறத்தில் அவுணர்களும் ஒரு புறத்தில் தேவர்களும் மற்றொரு புறத்தில் அவுணர்களும் பிடித்திழுக்கும்படி அவர்களுக்கு கற்பித்து மத்தின் அடியையும் முடியையும் முறையே தமது முதுகினால் கரத்தினாலும் தாங்கினார். இப்படி விட்டுணு மத்தை தாங்க இந்திரனும் தேவர்களும் அவுணர் அரசனும்
அவரார் அவுணர் அரசன். அரசனும் அவனர்களும் வேண்டிக் கொண்ட குறியை சொல்லினார்கள். விட்டு அவ்வாறு இங்க பிடித்து இழுக்கும்படி அவர்களுக்கு கற்பித்து மத்தின் அடியையும் முடியையும் முறையே தமது முதுகினாலும் கரத்தினாலும் தாங்கினார். இப்படி விட்டுணும் மத்தை தாங்க இந்திரனும் தேவர்களும் அவுணரசனும் அவுணர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். அப்போது பார்க்கடலில் வாய் விட்டதிர்ந்தது. தேவர்கள் உழைந்தார்கள், உலகங்கள் குலைந்தன, மேருமலையும் சலித்தது. அட்டை யானைகள் அட்டை யானைகள் மானுட வடிவு எடுத்து சிவபெருமானை பூசித்தமை விட்டுணுவை. அது இல்லையா ஆண்டி? அப்ப அது சும்மா அந்த விளக்கம் போட்டிருக்கு கீழே. அந்நாட் அட்டநாகங்கள் பதைத்து வெந்துயிர்த்து ஓங்கின. இவ்வாறாக பார்க்கடலை கடையும் பொழுது வாசி அட்ட நாகங்கள் பதைத்து வெய்துதிர்த்து ஒடுங்கின. இவ்வாறாக பார்க்கடலை கடையும் பொழுது கைராகிய வாசுகி பொருட்கள் ஆற்றாது அயர்ந்து மிகுந்த மயக்கமடைந்து வெய்துயிர்த்து மெய் பதைத்து வெஞ்சினங்கொண்டு நாடி துடித்து 1000 வாய்க்கடலும் ஆலகால விஷத்தை கன்றது. அப்பொழுது பாட்கடலும் விஷத்தை உமிழ்ந்தது. அவ்விசமானது முகமுடி வெள்ளலும் சூட்கொண்ட மேக சமூகங்கள் போல இருண்டு அநேக ஊற்றுவர்களுடைய தொழிலையும் அநேக வாயுக்களின் வேகத்தையும் பொருத்தி அநேக வடவாமுக்னி போல் எங்கும் ஓடி பறந்து சூழ்ந்தது. அவனர்களும் தேவர்களும் இந்திரனும் பிரமாவும் முனிவர்களும் முதலாயினோர் அதனை கண்டு ஓடுவராயினர். விட்டு இதனை பார்த்து மந்தரமடியை தாங்குவதை கைவிட்டு கவர்ச்சி கொண்டு தாம் இப்பொழுது இந்த நஞ்சை காப்போம் என்றெண்ணி விஷத்தின் எதிரே போயினர். அது வெகுண்டு அவரை தாக்கி அவருடைய முன்னுள்ள வைரத்தின நிறத்தை மாற்றி நீல நிறமாக்கியது. அவரும் எதிர்த்து நிக்கலாற்றாது ஓடினர். விட்டு முதலாகிய அனைவரும் உலகங்களை அழிக்கும் இயல்பினை உடைய அந்த நஞ்சின் முன் நிற்கலாற்றாதவர்களாய் உற்பத்தி நாசமில்லாதவரும் காலகாலவருமாகிய பரமசிவன் வீட்டிருக்கும் திருக்கைலமலையை அடைந்தார்கள். காலகால விஷம் சுடுவதால் இருந்த அவர்கள் பரமபிதா மாதாவாகிய பரமசிவனும் பாரத தேவியாரும் வீட்டிருக்கும் திருக்கைலாசத்துக்கு ஓடி வந்தமை ஒரு அற்புதமும். மைந்தர்கள் பயத்தால் தந்தையாரிடத்தன்றி வேறெங்கே போவார்கள். அடைந்த அவர்கள் யாவரும் ஆலயத்தின் முதற்கடை வாயிலில் வீட்டிற்கும் திருநந்திதேவரை கண்டு இனி நம்முடைய துன்பம் நீங்கியது என்று துதித்து நிகழ்ந்தவற்றை சொன்னார்கள். அதனை கேட்ட திருநந்திதேவர் அவுணர்களையும் தேவர்களையும் அவ்வாயிலில் வேறு வேறாக நிறுவி பிரமாவையும் விஷ்ணுவையும் திக்குப்பாலகர்களையும் அழைத்து கொண்டு உள்ளே போய் அவர்களுக்குள்ளே திக்குப்பாலகர்களை அந்த 5ஆம் ஆபரணத்தில் நிறுத்தி விட்டு திருக்கைலாசபதியின் அனுமதிப்படி பிரம்ம விஷ்ணுக்களை அவருடைய திவ்ய சன்னிதானத்தில் விடுத்தார். அவர்கள் இருவரும் கிருபா சமுத்திரமாகிய சிவபெருமானை தரிசித்து பலமுறை வணங்கி துதித்து நின்றார்கள். தம்மை மெய்யன்பினோடு வழிபடுவதற்கெல்லாம் உய்யும் திறத்தை புரிபவரும் முற்றொருங்குணரும் முழுமுதற் கடவுளாகிய பரமசிவன் விஷ்ணுவை நோக்கி, விஷ்ணுவே உன்மேனி வேற்றுருவாகிய காரணம் என்னை என்று வினவியருளினார். நீல நிறத்தை கொண்ட விஷ்ணு மனத்தில் மானம் உண்டாக அக்கடவுளை நோக்கி சொல்வார். எம்பெருமானே, தேவர்களும் அவனர்களும் நெடுநாள் இரவாமல் இருந்து போர் செய்ய விரும்பி அதனை பிரமாவுக்கு சொல்ல அவர்களை அழைத்து கொண்டு அடியேனிடத்து வந்து சொல்லினார். அடியேன் தேவரீருடைய திருவருளை பெறுதல் வேண்டும் என்னும் எண்ணமில்லாதவனாய் அமிர்தத்தை பெற விரும்பி அவனர்களோடும் பிரமா முதலிய தேவர்களோடும் பாற்கடலை அடைந்து அதனை கடைந்தேன். அதனின்றும் ஆழகால விஷம் அக்கினியும் அஞ்சுமாறு சீவ ராசிகள் எல்லாம் இறக்கும்படி எழுந்து வந்தது. வாசி பாம்புதானே உள்ள கக்கினது. அதனை கண்டு யாவரும் பயந்து ஓடினார்கள். ஓடாது முன்னின்ற அடியேனுடைய உடம்பை அது வேற்றுருவாக்கி தாக்குதலும் அதற்காற்றாதேயானாய் அவர்களோடு நானும் ஓடி வந்தேன். கருணாநிதியாகிய தேவரின்றி
அடியேனுங்களுடைய இடர்களை எங்களுடைய இடர்கள் யாவையும் மாற்ற வல்லவர் வேறு யாவர்? உம்முடைய திருவருளை பெறாமற் பாற்கடலை கடையும் சென்றமையினால் இவ்வாறாகி துன்பம் வந்தெய்தியது. ஆதலால் நம்முடைய திருவடிகளை அடைந்தோம். விடாமானது அக்கினியைப் போல நெருங்கி அழிக்கும்படி வருகின்றது. வேதங்கள் யாவும் அறிந்து நாடொண்ணாத பரிபூரணரே, தேவரீர் உமாதேவி சமேதராய் இத்தன்மையதாகிய பேரழகு பொருந்திய திருவுருவைக் கொண்டு இங்கே வீற்றிருத்தல் அடியங்களை ஆளுமாறே அன்றி வேறியாது கருமம் கருதி அக்கினியைப் போல சீற்றத்தோடெழுந்த விசத்தை மாற்றி எளியங்களை தேவரீர் காத்தருள் புரியும் என்று விண்ணு சொல்லி துதித்து நின்றார். அப்பொழுது தேவர்களும் அவுணர்களும் தாம் முன்னின்ற இடங்களில் நின்றபடி கைலாசபதியை துதித்தார்கள். அவர் அதனை கேட்டு இவ்வோசை யாது என்று வினவியருள, பிரமா எம்பெருமானே, தேவர்களும் திக்குப்பாலர்களும் அவுணர்களும் புறரும் நஞ்சினால் வருத்தமுற்று கோயிலில் வாயில்கள் தோறும் வந்து குழுமி நின்று தேவரை தோத்திரம் செய்கின்றார்கள். அதுவே இந்த ஓசை என்று விண்ணப்பம் செய்த மகாதேவர் நந்தி தேவரை குறிப்போடு நோக்கி அவர்களை இங்கே அழைத்து வருதி என்று அனுமதி செய்தார். அவர் வெளியே வந்து அவர்கள் யாவரையும் கோயிலுக்கு புக விடுத்தார். அவர்கள் வந்து கடவுளை வணங்கி துதித்து, அடியங்கள் விசத்தினால் மிகவும் நொந்தோம், விரைவில் அதனை அழித்து எமக்கு அருள் செய்யும் என்று பிரார்த்தித்தார்கள். இவற்றையெல்லாம் கேட்ட திருக்கைலாசபதி மாதவியாரை நோக்கி, இவர்கள் கூறிய உன் மனத்துக்கில் கிழைவதாமோ நீ சொல்லுதி என்று வினாவினார். அவர் தேவர்கள் தம்மையே சரணென்று வந்தடைந்தார்கள். ஆதலால் அவர்களுக்கு விரைந்தருள் புரியும் என்று கூறினார். அதனை கேட்ட கடவுள் மகிழ்ச்சியுற்று தமது திருமருங்கிலே தொண்டு செய்தொழுகின்ற சுந்தரரை நோக்கி, இந்த கொடிய விஷத்தை இங்கே கொண்டு வருதி என்று கட்டளையிட்டார். சுந்தரர் இனிதென்று அவரை வணங்கிச் சென்று எங்கும் பரந்த விஷத்தை பற்றி கொண்டு வந்து கொடுத்தார். கடவுள் அதனை ஒரு திவலை போல் ஒடுங்கி திருக்கரத்தில் வாங்கி தேவர்களை நோக்கி, இந்த நஞ்சை உண்போமோ அல்லது தூரத்து செல்ல எறிவோமோ என்று வினவியனர். அப்போது பிரம முதலிய தேவர்கள் அவருடைய பாதங்களை வணங்கி நின்று, எம்பெருமானை, தேவரீர் தேவரீர் அன்றி இவ்விசத்தினை தாங்க வல்லவர் யாவர்? தேவரீர் திருக்கரத்தில் ஏற்றமையால் இது சிறிது போல காட்டிட்டு இந்த கொடிய நஞ்சை இப்பொழுது விடுவீராயின் யாவராயினும் பிழைப்பார்களோ? இப்பொழுது ஒருங்கே முடிந்திடாரோ? எப்பொருளிலும் முதற்பாகமெல்லாம் உமக்கே அன்றே. இது நஞ்சேயாயினும் அடியேங்கள் உய்யும்படி விரைந்து திருவமுது செய்தருளும். இதனை வேண்டுகின்றோம் என்று பிரார்த்தித்தார்கள். திருக்கைலாசபதி அவர்களை நோக்கி, இனி நீவீர் அஞ்சுவதொழிமின் என்று அருள் புரிந்து திருக்கரத்தில் ஏந்திய விடத்தை உட்கொள்ள அது திடுமிடற்றின் சென்றது. அதனை யாவரும் நோக்கி, எம்பெருமானே, இன்றைக்கு எங்கள் உயிரை நீர் காத்ததற்கு சான்றாக இது திருக்கண்டத்தில் நிற்கும்படி அருள் செய்யும் என்று அவரை துதிப்பராயினர். எம்பெருமான் நீல ரத்திர ஆபரணம் போல் இருக்கும்படி அவ்விசத்தை தமது திருக்கண்டத்தில் நிறுத்தி அருள் செய்தார். அவர்கள் யாவரும் உடனே இறந்து பின் பிறந்தவர் போல சொல்லுதற்கரிய மகிழ்ச்சி அடைந்தார்கள். அரிபிரமேந்திராதி தேவர்களை திருக்கைலாசபதி திருவருளோடு பார்த்து, பாற்கடலை இன்னும் கடையுங்கள் அமுது எழும்,
இப்பொழுது போங்கள் என்று அனுமதி செய்தார். இவர்கள் யாவரும் அக்கடவுளை வணங்கி துதித்து போய் பாற்கடலை கடைந்தார்கள். அதனின்றும் அமிர்தமும் மேலாகிய வேறு பல பொருள்களும் தோன்றின. அவற்றையெல்லாம் தேவர்களே பெற்றார்கள். ஆலாகால விஷத்தை பரமசிவன் திருவமுது செய்தது தேவர்களுடைய உயிரை பாதுகாத்தது. விஷத்தை திருவமுது செய்த சிவபெருமான் சங்காரம் செய்யும் காலத்தில் உயிர்களும் ஆதாரமாகிய உடல்களும் உலகங்களும் ஒடுங்கிய இடமே சுடலையாகும். அந்த சுடலையே அக்கடவுள் திருநடனம் செய்யும் தானமாகும். அது யாவராலும் அறிதற்கு தகுதியுடையது. அதுவுமன்றி எம்பெருமான் மகா சங்காரம் செய்யும் காலத்தில் எங்கும் வெளியிடமாக சுடலையாகும். அந்த சுடலையில் உமாதேவியாரும் தாமுமாய் நிற்பர். அது தவறோ? அப்பெருமான் கங்கியை திருமேற்சூடிய சரித்திரத்தை இனி சொல்வோன் தக்கனே கேட்பாய். முன்யான்று உமாதேவியார் திருக்கைலாய மலையிலுள்ள சோலையிலே ஒரு விளையாட்டாக ஒன்றும் பேசாதவராய் சிவபெருமானுக்கு பின்புறத்தில் வந்து அவருடைய 2 கண்களையும் கொத்தினார். அதனால் ஒவ்வுயிர்களும் வருத்தம் அடையும்படி புவனங்கள் எங்கும் இருள் பறந்தது. சிவபெருமானுடைய திருக்கண்களினாலேயே எல்லாம் சோதியின் தலைக்கத்தன்மையினால் சூரியன், சந்திரன், அக்கினி ஆகிய இவர்களின் சுடர்களும் மற்ற தேவர்களின் ஒளிகளிலும் பிற ஒளிகளும் அழிந்து எல்லாம் இருண்மயமாயின. அம்மையார் சிவபெருமானுடைய திருக்கண்களை பொத்திய கணமன்றி உயிர்களுக்கெல்லாம் எல்லை இல்லாத ஊழிக்காலங்களாயின. அதனை பரமசிவன் நோக்கி ஆன்மாக்கள் அருள் செய்ய திருவிழங்கொண்டு தம்முடைய திருநெற்றியிலே ஒரு திருக்கண்ணை உண்டாக்கி அதனால் அருளோடு நோக்கி எங்கும் வியாபித்த பேரிருளை மாற்றி சூரியன் முதலாயினோர்க்கும் சிறந்த பேரொளியை ஈந்தார். புவனங்களில் உள்ள பேரிருள் முழுவதும் நீங்கினமையாட் ஜீவராசிகள் உவகை மேற்கொண்டு சிறப்பிட்டன. பரமசிவனுடைய செய்கையை உமாதேவியார் நோக்கி அச்சமெய்தி அவருடைய திருக்கண்களை மூடிய 2 திருக்கரங்களையும் துண்ணென்று எடுத்தார். எடுக்கும் பொழுது தமது 10 திருவிரல்களிலும் அச்சத்தினாலே வியர்வை தோன்ற அதனை உமாதேவியார் பார்த்து திருக்கரங்களை உதறினார். அவ்வியர்வை 10 கங்கைகளாய் 100 கோடி முகங்களை பொருத்தி சமுத்திரங்கள் போல எங்கும் பரந்தன. அண்டிபடி எங்கும் அவற்றை அரிபிரமேந்திராதி தேவர்களும் பிறரும் கண்டு திருக்கைலாசபதியை அடைந்து வணங்கி துதித்து எம்பெருமானே இதோர் சலப்பிரவாகம் எங்கும் கல்லென்று ஒடித்து யாவரும் அழியும்படி அண்டங்கள் முழுவதையும் கவர்ந்தது. முன்னாளில் விஷத்தை உண்டு அடியங்களை காத்தது போல இதனையும் தாங்கி எங்களை காத்தருளும் என்று வேண்டினார்கள். திருக்கைலாசபதி அந்நதியின் வரலாற்றை அவர்களுக்கு சொல்லி அதனை அங்கே அழைத்து தமது திருச்சடையில் உள்ள ஓர் உரோமத்தின் மீது விடுத்தார். அதனை கண்ட பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்திரனும் எம்பெருமானே இவ்வண்டங்களை எல்லாம் விழுங்கிய கங்கை உமது அருட்சக்தியாகிய உமாதேவாருடைய திருக்களத்தில் தோன்றியமையாலும் உமது திருச்சடையில் சேர்ந்தமையினாலும் நிர்மலமுடையதாகும். அதில் எங்கள் நகரந்தோறும் இருக்கும்படி சிறிது தந்தருளும் என்று வேண்டினார்கள். பரமேஸ்வரன் தம்முடைய திருச்சடையில் பூந்திருந்த கங்க நதியில் சிறிதை அள்ளி அம்மூவர்கள் கைகளிலும் கொடுத்தார். அவர்கள் வாங்கி மெய்யன்போடு வணங்கி விடைபெற்று கொண்டு தத்தம் நகர்களை அடைந்து அங்கே அவற்றை விடுத்தார்கள். அந்த 3 நதிகளும் பிரம்மலோகத்தை அடைந்து கங்கை பகீரத ராசனுடைய தவத்தினால் பூமியை மீண்டும் வர சிவபெருமான் பின்னும் அதனை தமது திருமுடிமே தாங்கி பின் பூர செல்லும்படி விடுத்தார். அந்த நதி யாவருக்கும் அந்நதி அந்த நதி சகரர்கள் திறத்திற்கும் பெருகியது. அந்த நதி யாவரும் மேற்கதி பெய்யும்படி அவர்களுடைய எலும்பில் பாய்ந்து சமுத்திரத்தில் பெருகியது. இதனை ஒளிந்த மற்ற 2 நதிகளும் தாம் புகுந்த இடங்களில் இருந்தன. நமது அருட்சத்தியாராகிய உமையம்மையாருடைய திருக்கரத்தில் தோன்றிய கங்காஜரம் உங்களை கங்காஜலம் உங்களை
உலகங்களை உலகங்களை கங்காஜலம் உலகங்களை அழியாவண்ணம் அடக்கிய உண்மையா இல்லவா? முதல் கடவுளாகிய சிவபெருமான் முன்னாளில் ஒரு பெண்ணை சடையில் தாங்கினார் என்று நீ சொல்வது தக்கனே. இன்னும் அவ்விறைவர் மாதேவியாரை பாகத்தில் வைத்திருப்பார் என்றாய். அவ்வம்மையார் அக்கடவுளுடைய திருவருளே. அவர் எல்லாவற்றையும் படைத்து காக்கும் வண்ணம் பின்னமாய் தாமோர் வெண்ணுரு கொண்டு பொருந்துவார். ஆதலால் மாதேவியார் வந்த வரலாற்றை சொல்வேன் கேட்பாய். முன்னே ஒரு பிரம்மா தோன்றி இருந்த காலத்தில் பல உயிர்களையும் படைக்க கருதி முதலிலே சனகர் முதலாகிய 4 குமாரர்களையும் உண்டாக்கினார். அவர்கள் ஞானத்தை அடைந்து நல்ல தவத்தவர்கள் ஆயினர். அதன் பின் பிரம்மாவனுடைய சிருட்டி தொழிலில் விருத்தி அடையாதாக அவர் இனி செய்வதென்ன என்று துன்பமுற்றி இறங்கி சனகர் முதலிய 4 குமாரர்களோடும் புற்றுநோய் அடைந்து வணங்கி நமது குறியை சொல்லி நின்றார். புற்றுநு அதனை கேட்டு இக்குறியை சிவபெருமான அன்றி நம்மால் முற்றுப்பெறாது என்று கூறி அவர்களோடு திருக்கைலாச மலையை அடைந்து சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி தேவநாயகரே கேட்டருளும். பிரமன் சிருட்டு செய்ய நினைத்தான், அது கைகூடிற்றில்லை, இக்குறையை நீக்கியருளும் என்று விண்ணப்பம் செய்தார். திருக்கைலாசபதி புற்றுநோயையும் பிரமாவையும் சனகர் முதலிய 4 முனிவர்களையும் நோக்கி தோளாக அழித்து ஏகமாயிருந்து தமது இடத்திருப்பியத்தை நோக்க அதனின்று மாதவியார் தோன்றினார். அவரை இடபாகத்தில் இருத்தி அவரோடு கலந்து வீட்டிருந்து விஷ்ணுவையும் பிரமாவையும் சனகாதி 4 உண்டாக்கினர். அவர்கள் அக்கடவுளை வணங்கி துதிப்ப அவர் விஷ்ணுவை நோக்கி, நான் நமது அருட்சக்தியாகிய உமையோடு சேர்ந்தோம். இனி பிரமனுடைய படைத்தல் தொழில் முன்போல கைகூடும், போவாய் என்றருள் செய்தார். விஷ்ணு முதலாகிய அவர்கள் அவனை கேட்டு மகிழ்ச்சியுற்று யாமினி உய்ந்தோம் என்று கூறி பரமபிதாவாகிய சிவபெருமானையும் மாதேவியாரையும் மீண்டும் வணங்கி திருக்கைலாச மலையை நீங்கி போயினார்கள். பின்பு பிரமா சீவராசிகளை படைப்பார் ஆயினர். பரமசிவன் மாதவியாரோடு இருத்திருந்த அர்களால் ஆண் பெண்ணாகிய இருவாள்களும் ஆசையோடு சேர்ந்து இன்பமெய்த ஆன்மாக்கள் மிகவும் விருத்தியாயின. பிரமாவினுடைய படைப்பு தொழில் நன்றாக நடந்தது. சிவபெருமான் பிரமாவினுடைய படைப்பு தொழில் கைகூடும்படி தம்முடைய அருளியே ஒரு பெண்ணாக தந்து நம்மிடத்து வைத்த திருவருளினால அச்சக்தியோடு வீட்டிருப்பதை நீ அறிவாய். மதியில்லாத தக்கனே, ஏனைய தேவர்கள் போலும் மமது கடவுளையும் நினைத்தாய். அங்க பிரதியங்க சாங்க உபாங்கமாக எங்கும் காணப்படும் வடிவமெல்லாம் சக்தியே. அந்தந்த வடிவ சத்தியமாகி நிற்பவர் சிவபெருமானாம். இதனை வேதாகமங்கள் சொல்லும். இனி சக்தியும் சிவமும் ஆகிய அவர் இருவரும் ஒரு புத்தினை பெற்ற வரலாற்றை சொல்வோம். கேட்குதி. திருச்சிற்றம்பலம். கஜமுகன் உற்பத்தி படலம். முன்னொரு காலத்திலே இந்திரன் தேவசேனைகள் சூழச் சென்று அரசனாகிய அசுரேந்திரனோடு போர் செய்து வென்று வித்தியாதாரர் முதலியாயினோர் வாழ்த்த மீண்டும் விண்ணுலகத்துக்கு போயினார். போதலும் அவனுக்கு புறங்கொடுத்த அசுரநாசன் பொறாமையினால் புழுங்கி மனம் மிக வாடி, பாவியனுக்கு இனி செய்யத்தகுவது என்னை என்று உன்னி மிக வருந்தி அஞ்சும்படி என்னை பொருத தேவர்களை பொருது வெற்றி கொண்டு எனக்கும் அப்புகளை கூட்டுதற்கு நம்முடைய குலத்தில் ஒருவரும் இல்லையோ என்று கூறி தங்கள் குருவாகிய சுக்கராச்சாரியாரை அடைந்து வணங்கி இந்திரன் தேவர்களோடு வந்து என்னுடன் போர் செய்த பொழுது யான் சேனைகளோடு அவனுடன் பொருது அவனுக்கு தோற்று புறந்தந்தேன். நம்முடைய மரபில் உள்ள வீரர்கள் யாவரும் இறந்தார்கள். நாம் மிகவும் மாசடைந்தோம். துன்பத்தையே கரியாக உடைய பழி என்னும் சமுத்திரத்தில் ஆழ்ந்தோம். முன்பு நமக்குடைந்த தேவர்களுக்கு நாம் இப்பொழுது அழிவிற்றோம். பேராற்றலை இழந்தோம். அவனர்கள் அழியுங்காலம் வந்தெய்தியதோ எனக்கு அதனை சொல்லும். சமது சிறுவர் பெருமையில் பிழைக்கப்படுவராயின் அவர்களை தெளிவித்து பற்பல உறுதிகளை கொளுத்தி உயர்ந்த நெறியில் செல்லுதல் குறவர் கடனா. அதனை அறிவியல் செலுத்துதல் குறவர் கடனா. அதனை நீரே அறிவியல். ஆதலால் நாம் உய்யும் திறத்தை சொல்லும் என்று கூறினார்.
அதனை கேட்ட சுக்கராச்சாரியார், அரசனே, நீ மனம் வருத்தமடையாதே என்று அவனை தேற்றி மேல் வருவதனை கருத்தினுள் தெரிந்து அவர் கருத்தினில் உன்னித் தெரிந்து அவர் மகிழும்படி ஒன்று சொல்வார். சிவபக்தி சிறந்தவரும் ஐம்புலன்களை வென்றவரும் பிரமதேவருடைய மனத்தில் உண்டானவரும் ஆகிய வசிட்டர் என்னும் முனிவர் முனிசிரேட்டர் ஒருவர் உள்ளார். அவருடைய மரபில் வந்தவரும் சகல வேதங்களையும் அறிந்தவரும் அறிஞரும் ஞான நெறியும் நிற்போரும் ஆகி மாகதர் என்னும் முனிவர் மோட்சத்தை அடைதல் வேண்டும் என்னும் விருப்பத்திலேயே தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தே ஓரசுர கன்னியை போய் சேரும்படி அனுப்புவாயாயின் அவள் அம்முனிவரோடு புணருங்காலத்தில் யானை முகத்தையுடைய ஒரு பாலன் உங்களுக்கு அரசனாக பிறந்து சிவபெருமானை நோக்கி அருந்தவம் புரிவான். பரமசிவன் வந்து அவனுக்கு மேலாகிய செல்வத்தையும் வலிமையையும் கொடுப்பார். வரம் பெற்ற அவ்வசூரன் தேவர்களுடைய செல்வங்களை மாற்றி உலகங்களையும் ஆளும் அரசனாவான் என்று சொல்லினார். அசுரராசன் அதனை கேட்டு ஆசாரியருடைய பாதங்களை வணங்கி, இது நன்று நன்று, நீர் பணித்தவாறே செய்வேன் என்று கூறி விடைபெற்றுக் கொண்டு விரைந்து கொண்டும் தன் இருக்கையை அடைந்து தன் குலத்திற்கு பிறந்தவர்களும் பேரழகிற் சிறந்தவளுமாகிய புவிதை என்னும் விபுதை என்னும் அரச கன்னியை அழைத்து அசுரகன்னியை அழைத்து என் அன்னையே என் சொல் ஒன்றையும் கேட்டு என்னுடைய துன்பத்தை நீக்கி கடவாய் என்றான். அது கேட்ட விபுதை, உன் குற்றேவல் செய்யும் அரச குலத்திற் பிறந்த யான் உனக்கு செய்வதென்னே, எனக்கு செய்ததை சொல்லுவதை செய்வேன் என்றான். அசுரராசன் அவளை நோக்கி, பெண்ணே, உன் குலத்தோர்களை தேவர்கள் பொருது புறத்தரச் செய்து மீண்டு போனதை நீயும் அறிவாயல்லவா? அந்த தேவர்களை வெல்லுவதற்கு நல்குலத்தில் ஒருவரும் இல்லை. அது உன்னால் முடிய வேண்டும். அது முடிவதற்கேதுவை கேட்பாய். நீ மேருமலையின் தென்சாரியிலே அருந்தவத்தை செய்து கொண்டிருக்கின்ற மகாதன் என்னும் முனிவன் சென்று நீங்குதலின்றி பல நாள் அவன் குறிப்பறிந்தொழுகி நல்ல சமயம் பார்த்து அவன் செய்யும் தவத்தை சிதைத்து அவனை புணர்வாய். புணர்ந்தால் உன்னிடத்தில் ஒரு குமாரன் பிறந்து பூவுலகையும் வானுலகையும் வலிதாக கவர்ந்து வீராதி வீரனாய் பகைவர்களை வென்று எங்கள் துன்பங்களை நீக்குவான். தாயே, நான் சொன்னவாறே செய்குதி என்று கூறினான். அசுரேந்திரனுடைய சொல்லை கேட்ட விபுதை மாகத முனிவரிடத்தில் போய் அவருடைய தவ வலிமையை நோக்கி, கொடிது, இவனே அன்றி வேறு யார் இத்தவத்தை செய்ய வல்லார்? நான் இவனை மயக்கி சேர்வது எவ்வாறு? சமுத்திரங்கள் எல்லாவற்றையும் உண்ணும்படி ஓங்கி எழுகின்ற வடவா முகாக்கினியை மேகம் தணிக்க வல்லதோ? அது அப்படி செய்ய வல்லதெனில் மன்மத பானங்கள் எல்லாம் ஒருங்கு சென்று அம்முனிவனை வாட்டி அவனுடைய துறவையும் மாட்டும். மிக மேலாகிய தவத்தில் நிற்கும் முனிவன் யானே அல்ல, மேனகை என்பாள் வரினும் பார்க்க மாட்டான். நமது அரசன் இதனை அறியான் போலும். அதனுத்தான்
இவனைப் போய் புணர்தி என்று எனக்கு கற்பித்து நான் அதற்கு இசைந்தவாறு நன்று நன்று என்று நகைத்து நின்று யான் திரும்பி போந்தேன் ஆயினேன். பகைவர்களாகிய தேவர்களுக்கு தோட்டு வருந்துகின்ற நம்மரசனேன் வாளா வந்தாய் என்று மீளவும் என்னை அனுப்புவான். ஆதலால் இந்த முனிவனே என்னிடத்து ஆசை வைத்து வந்து எனக்கு நாயகனாகும்படி தவஞ்செய்து இவனுடைய அமையத்தையும் பார்ப்பேன் என்று எண்ணி தம்மை நம்பி வந்தடைந்தோர்க்கு அருள் புரிகின்ற திருக்கைலாசபதியினுடைய திருவடிகளை சிந்தித்து கொண்டு மாகத முனிவருக்கு எதிரே நின்று நெடுங்காலம் அருந்தவத்தை செய்தாள். அநேக நாள் கழிந்தன. விபுதை செய்த தவத்தினாலும் வரன்முறை தவறாத ஊழினாலும் அங்கே ஒரு களித்திரானை பெண் யானையோடு புணர அதனை மாகத முனிவர் ஆசை மிகும்படி பலகாலும் நோக்கி மந்திரச் செயலை மறந்து முன்பு எனத்திற்கொண்ட பொருளை வாளாவிட்டு காமவலை சிக்கி சோர்ந்து இறந்தவர்களைப் போல மயங்கி உயிரொன்றை மாத்திரம் சுமந்து இத்தன்மையதாகிய ஒரு புணர்ச்சியை இன்றைக்கு யான் பெறுவேனாயின் பிறவிப்பனை அடைந்தவனாவேன் என்று கூறி முன் செய்த தவ குறைக்கு இறங்கி இதனால் எனக்கு பலிய நிலை பெறுமாயினும் இன்னும் கால நீடிக்குமாயின் காம நோய் தின்று என் உயிரை கொள்ளும். ஐயோ இனி செய்வதென்னை என்று மனத்தோடு சாவி பிசந்தலை கொண்டாற்போல வருந்துகின்ற காமாக்கினி சிறிதும் தனிதலின்றி தம்முயிரை அழைக்க இனி நம்மால் ஆவது என் உயிரோடு இருந்தால் பின்னும் தவத்தை செய்யலாம் உயிர் நீங்கினாற் பயன்யாது என்று புணர்ச்சியின் மேல் மெலம் வைத்து தவத்தை விடுத்து விபுதையிடத்தில் போவதற்கு எண்ணினார். அப்பொழுது அவள் மாகத முனிவர் காமத்தினால் வருத்தமுறுவதையும் பிறவற்றையும் பார்த்து நமதெண்ணம் முழுதும் முடிந்ததென்று எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்து இதுவே அதற்கு தக்க காலமும் இடமும் இதற்கு வேறு தீங்கில்லை இந்த புணர்ச்சியை தவமே முற்றுவித்தது என்று மிக விரைந்தெழுந்து அம்முனிவரை அணுகி அவருக்கு அன்பு உண்டாகும்படி அவருடைய பாதங்களை வழங்கி நின்றாள். முனிவர் அவளுடைய உறுப்புக்கள் எல்லாவற்றையும் நோக்கி பின்னும் ஆசை அதிகப்பட பித்தர் போல மயங்கி இவள் கன்னிகையும் காந்தவர் மனத்துக்குரியவளும் ஆனால் அன்றோ என்னுயிர் உய்யும் என்று எண்ணி நீ யார் கன்னிகையோ என்று வினவினார். அவள் அவ்வாறே ஆமென்றாள். முனிவர் நீ நம்மிடத்து வந்த காரணம் என்னை விரைந்து கூறுதி என்றாள். அவள் முனிவரே நீர் எனக்கு கணவனாகும்படி பல நாள் பெருந்தவன் செய்தேன் என்று அது முற்றுப்பெறுவதால் உம்மை தழுவும்படி வந்தேன் என்றாள். முனிவர் சிறிதும் வருத்தமன்றி அமிர்தத்தை பெற்ற மனிதர்களைப் போல மகிழ்ச்சியுற்று உன் பொருட்டாக நான் பல நாள் செய்த பெருந்தவமும் என் பொருட்டாக நீ பல நாள் செய்த பெருந்தவம் அன்றோ எங்கள் இருவரையும் இங்கே அன்புற கூட்டியது வசித்த நாம் இருவோமும் யானை உருவெடுத்து கூடி இன்புறுதல் வேண்டும். நீ மாய செய்த மாதிரி செய்கிறாள். மாய வந்து செய்து முந்தியவருக்கா வந்து லமாதேவியின் சோறு பிடியினுருவை கொள்ளுதி என்றார். கொடிநீருவை கொள்ளுதி என்றார். அவளும் பெண் யானையாய் தோன்றி பின்னும் அளவில்லாத ஆசையை மூட்ட அம்முனிவரும் கழிற்று யானை ஆகிய திருக்கையை நீட்டி தழுவி இன்பன் நுகர்ந்து ஆசை நீங்கினார். அப்பொழுது பிரம்மா முதலிய தேவர்களுடைய நித்திய கர்மாஷ்டானங்களை கெடுக்கும் வண்ணம் கயமுகன் என்னும் அவனன் உதித்தான். அங்க பிள்ளையார் இங்க கஜமுகாசுகன். அவன் கேடகத்தையும் வாளையும் சுழற்றி பூமியை சூண்டு மலைகள் தூளாகும் வண்ணம் கால்களை உந்தி ஏற்றி இடியும் அஞ்ச ஆத்து கோபம் மிகுந்து ஆலகால விஷம் போல திரிந்தான். விபுதையாகிய பிடியானையின் அளவில்லாத உருவங்களினின்றும் அநேக அவுண வீரர்கள் கையில் படகளோடு தோன்றினார்கள். கயமுகாசுரன் அந்த சேனைகளோடு கூடி அரவாரித்தான். தாயும் தந்தையும் அவர்களை கண்டு பயந்து ஓடி முன்ன உருவங்களை கொண்டார்கள். மாகத முனிவர் முன்னுணர்வு தோன்ற நின்றிறங்கி ஏங்கி ஊர்முறையை நேர்த்து விளந்தி தம்முன் நின்ற விபூதியை கோபித்து பார்த்து நீ எக்குலத்தில் வந்தாய், நெத்தது யாது சொல்லுது என்ற அவள் தன் குலத்தையும் வந்த செய்கையையும் சொல்லி நின்றாள். முனிவர் அவ்வரலாற்றை அறிந்து பூமியில் உள்ள சராசரங்களுக்கும் மேலோராகிய தேவர் குழுக்களுக்கும் யானே துன்பத்தை உருவித்தேன் என்று அக்கினீர்பட்ட தளிர் போல வாடி துன்பக் கடலில் ஆழ்ந்து சிறிது பொழுது இறங்கி பின் ஒருவாறு தேறி பெண்ணே அரசனாகிய அசுரேந்திரனுடைய மெலிவும் உன் எண்ணமும் மேலாக
மோட்சத்தை அடைந்து உய்யும்படி உன்னணமும் மோட்சத்தை மோட்சத்தை அடையும்படி யான் பலநாட் செய்த தவமும் பூவுலகமும் விஷ்ணு உலகமும் முடித்தனவே. பூவுலகமும் விண்ணுலகமும் முடித்தனவே. இனி நீ விரைந்து போகுதி என்றார். அவள் அம்முனிவரை வணங்கி சென்று அசுரேந்திரனை அடைந்து நிகழ்ந்தனை அவற்றையும் சொன்னாள். அவன் எல்லையில்லாத மகிழ்ச்சியில் இருந்தான். மகாத முனிவர் முன்போடு தவம் செய்ய போயினார். கயமுகாசுரன் அவுணேசகர்களோடும் எல்லா தேசங்களிலும் சென்று மனிதர் முதலாகிய உயிர்களை வாரி உண்டு இரத்தத்தை பருகி திரிவானாயினான். கயமுகனும் அவனை சூழ்ந்த சேனைகளும் இவ்வாறாக நாள் தோறும் பல உயிர்களை கவர்ந்து உண்ணுதலால் அவைகள் அழிந்தன. முனிவர்களும் தேவர்களும் வருந்தினார்கள். தேவசாரம் இறந்தது, வேதாசாரம் இறந்தது. கயமுகாசுரனுடைய இயற்கைகளை அசுரேந்திரன் அறிந்து குருவாகிய சுக்கராச்சாரியாரை அவனிடத்தை அனுப்பினான். அவர் போய் கயமுகனை நோக்கி, யான் உங்கள் குலத்துக்கு குருவாய் உள்ளேன். வேதங்களின் நுண்பொருள்களை அறிந்துள்ளேன். வள்ளி என்றும் பெயரினேன். உங்கள் குலத்தரசனும் சிங்கம் போன்ற வலிமை உடையவனும் ஆகிய அசுரேந்திரன் அனுப்ப உனக்கேற்ற சன்மார்க்கங்களை உபதேசிக்கும்படி இங்கு வந்தேன் என்று அன்போடு கூறினார். கயாமுகாசுரன் கேட்டு அவருடைய பாதங்களை வணங்கி, நம் குலத்தோர்க்கெல்லாம் குருவாகிய நீர் அருள்நாள் அடியனுக்கு உறுதியை போதிக்கின்றீர். இதனினும் சிறந்ததாக வேறொன்றுள்ளதோ என்று குரல் பண்ணுங்க. கொஞ்சம் மேல கஜமுகாசுரனை அழிச்சாப்புறானே தீபாவளி வாடுறது. இல்ல அந்த கயாமுகாசுரன் இல்ல, சரி அதாக்கு வேணது தீவினை நீங்கி நம்ம மனசுபடியா அது இதுக்கு வர சரஸ்வதி பூசைக்கு கஜாமுகாசுரனே என்று இவன் என்று வெள்ளியினுடைய பாதங்களை விழுந்து வழங்கினார்கள். குருவாகிய வெள்ளி வாசி தீவினைகளை நீக்கி நம் அரசருடைய ஆசாரியார் இவர் என்று சொல்லிய வெள்ளியினுடைய பாதங்களில் வீழ்ந்து வழங்கினார்கள். குருவாகிய வெள்ளி கயமுகாசுரனுடைய முகத்தை நோக்கி சிவபெருமானுடைய திருவருளால் இவ்வாறு சொல்லுகின்றார். நீ உயர்ந்த தவத்தை செய்கின்றில்லை, சிவபெருமானை உணர்கின்றில்லை. பகவருடைய மாயங்களையும் வெற்றியையும் சீரையும் வலிமையையும் சிறிதும் தேர்க்கின்றில்லை. இவ்வுடலம் இல்லாத என்பதையும் கருதுகின்றில்லை. பல நாள்கள் வாழா கழிந்து விட்டன. மதியில்லாதவனே, நீ என்ன செய்தாய்? காம முதலாகிய பகைகளை வென்று தவம் செய்து சிறந்த வலிமையை பெற்று உன் பகைவர்களாகிய தேவர்களை செய்து பழையர்களை அடைந்தாயில்லை. இம்மையிலே இன்பத்தையும் புகழையும் இழக்கின்றாய். கழிந்த பிறப்பிலும் இன்பம் என்பதை அடைந்தில்லை. வருபிறப்பிலும் அதனை நீங்கினை போலும். ஆயின் பின்னை எப்பிறப்பிலே இன்பம் அனுபவிக்க இருக்கின்றாய். ஆக்கமும் வலிமையும் சிறப்பும் ஆயுளும் அழகும் ஊக்கமும் மோசமும் ஆகிய இவைகள் எல்லாம் தவங் காரணங்களாக உண்டாவன அன்று. வீடே கழிந்த இந்நாள்காரம் அத்தவத்தினை செய்யாது அப்பேறுகளை எல்லாம் நீ இழப்பது என்னையோ? தர்மம், வித்த, சந்ததி, கீர்த்தி, வலி, வெற்றி, திரவியம், பெருமை, இன்பம், விரதம், சீலம், ஞானம் ஆகிய இவைகள் எல்லாம் யமன் நம்மை அழைக்கும் காலத்தில் நினைத்தால் வந்து கூடுமோ? யமனாகிய வலைஞன் காலம் என்னும் வலியை வீசி பூமி என்னும் தடாகத்தில் உள்ள உயிர்களாகிய மீன்களை வாரி முன்னமே இழுத்து கொண்டு நின்றான். அவைகள் வாழ்நாள் முடிவென்னும் கரையை சேரும் பொழுது அவனுடைய கையில் அகப்பட்டு மெலிவோடி இறக்கும். இவ்வுடம்பு பெறுதற்கரியது என்பதனை அறிந்திலை. அதில் இவ்வுயிர் நிலத்தில் இல்லாது என்பதனையும் அறிந்திலை. இவ்வியல்புடைய உயிர் இவ்வுடம்பினுள் பல நாட்டங்கி இருக்க வேண்டும் என்பதனையும் நினைத்திலை. பூமியில் உள்ள உயிர்களை இறக்கும்படி இருப்பது தானா நீ இறந்து பிறந்து பெறும் பயன்? உன்னிடத்து மந்திரமும் இல்லை, மாயமும் இல்லை, ஒரு வரமும் இல்லை, உபாயமும் இல்லை, பெரியோர் தருகின்ற படைகள் ஒன்றும் இல்லை. தேவர்கள் யாவரும் சேனைகளாய் சூழ இந்திரன் உண்மையை போருக்கு வந்தால் நீ என்ன செய்வாய்? பரிசம், ரசம், சப்தம் ஆகிய சிறு பயங்களை விரும்பி
பகைகள் செய்கின்ற சூழ்ச்சிகளை அறிகிறாய். அவற்றில் அகப்படுகின்ற யானையும் மீனும் அசுனமும் போல உன் பகைவர்களுடைய சூழ்ச்சியில் இப்பொழுதே நீ அகப்படுகின்றாய். வலிமையும் சீரும் மேன்மையும் ஒன்று இருந்தாய். ஆதலினால் இனி எவர்க்கும் மேலோராகிய பரமசிவனை தியானித்து மிக பெரும் தவத்தை செய்குதி. அவர் நீ கேட்ட பல வரங்களையும் தருவார். அதன்பின் தேவர்கள் உன் குற்றவேலை செய்வார்கள். நீ உலகங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அரசனாய் இருப்பாய் என்று சுக்ராச்சாரியார் கூறினார். அது ஒரு சொட்டு கிடக்கு வாசிங்க. இவற்றை கேட்ட கயாமுகாசுரன் அவரை கைதொழுது முன்னே இவற்றை யாவேரும் எனக்கு சொன்னார் இல்லை. யானும் இவற்றை செய்ய அறிந்திலேன். நீர் கூடியபடி தவத்தை செய்கின்றேன். நான் முடிஞ்சது நினைச்சேன். அதனை செய்யும் தன்மையை சொல்லி அருளும் என்றார். குருவாகிய வெள்ளி அடங்குவதற்கேற்ற மந்திரங்களையும் தந்திரங்களையும் அங்க நியாச கர நியாசங்களையும் கற்பகத்தையும் புறங்காவல்களையும் சங்கற்பத்தையும் புறக்காவல்களையும் விரத விதிகளையும் மற்றைய கர்மங்களையும் அவனுக்கு உபதேசித்து மேரமலையிலே தவம் செய்ய செலுத்தி என்றார். கயமுகாசுரன் அவுணர்களோடு அவருடைய பாதங்களை வணங்கி அங்கனம் செய்கின்றேன் என்று கூறி விடை பெற்றுக்கொண்டு தவம் செய்யும்படி சென்றார். அசுரகுரு அதாவது சுக்கிராச்சாரியார் அசுரகுரு அவன் 2 காது தூரம் செல்லும் அளவு நின்று பார்த்து இனி அவன் தவம் செய்ய போவான் என்று மகிழ்ந்து மீண்டு போய் அவனர்களுடைய நகரத்தை அடைந்து தன்னெதிரே வந்து அசுரேந்திரனுக்கு நிகழ்ந்தனவற்றை எல்லாம் சொன்னார். அவன் அப்போதொன்றோ நமக்கருள் செய்தீர் என்று இப்போதொன்றோ நமக்கருள் செய்தீர் என்று கூறி அவரை துதித்து வணங்கி அனுமதி பெற்றுக்கொண்டு முன்போல தன்னருகிற் போயிருந்தார். இந்திரனும் தேவர்களும் இவற்றை அறிந்து துன்பமுற்றார்கள். சுக்கராச்சாரியருடைய உபதேசத்தினாலே முன்னை மாறி திருத்தமுற்ற கயமுகாசுடன் அவர் கூறியவைகளை மனதிற்கொண்டு அவர்களோடு தவம் புரியும்படி மேருவின் ஒரு சாரிற் போய் தவத்திற்கு வேண்டும் உபகரணங்களை எல்லாவற்றையும் வருவித்து ஸ்நானம் செய்து சத்தியாவந்தனம் முடித்து பிராயச்சித்தம் செய்து குருவின் உபதேசப்படி ஐம்புலன்களை அடக்கி காம முதலிய குற்றங்களை நீக்கி ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை பிரணவத்தோடு செலவித்து அறையேவு கரிவாகியும் உயிருக்குயிராயும் பரம பொருளாயும் நிருமலராயும் சர்வாந்தரியாமியும் இருக்கின்ற பரமசிவனுடைய திருவடிகளை துதித்து அவருடைய திருவருவை தியானித்து 1000 வருஷம் புட்களையும் இலைகளையும் நுகர்ந்தும் 1000 வருஷம் சிறிது சலத்தை பெருகியும் 1000 வருஷம் வாயுவை நுகர்ந்தும் இங்கனம் 3000 வருஷம் தவம் செய்து பின்பு பிராணவாயுவை எழுப்பி மூல அக்கினியை இந்துஸ்தானத்தில் உள்ள அமிர்தத்தை பருகலானான். இவ்வாறு கயமுகாசுரனின் தவச்செயலை தேவர்கள் கண்டு மனம் வருந்தி மிக்க வலிமையுடைய அசுரன் இத்தவத்தை செய்து முடிப்பானாயின் அண்டங்களையும் புவனங்களையும் அழிப்பானே என்று நினைத்து இந்திரனுக்கு சொன்னார்கள். இந்திரன் அதை கேட்டு அயர்ந்து நம் உடைய வீரச் சொல்லும் வெற்றியும் ஆண்மையும் மாறினவோ என்று மனம் மருகி வாடி இறங்கி பொறுமை விரித்து அச்சங்கொண்டு இறந்தவன் போன்றொடுங்கி குலைந்தார். அவன் அடைந்த துன்பச் செயல்களை சொல்ல முடியுமோ? கயமுகாசுரன் அந்நாள்காரும் பரமசிவனை காணப்பெறாதவனாய் தன் குருவின் பணியினால் அக்கினியின் நின்று தவம் செய்ய நினைத்து நாட்புறத்திலும் 4 அக்கினி சூழ
நடுவில் உள்ள ஒரு பெரிய அக்கினி காலை வைத்து பஞ்சாக்கினி மத்தியிலே நின்று 16 வருஷம் தவம் செய்தான். அக்கினி தேவன் அவனுடைய சவத்தை வியந்து நோக்கி அருள் செய்தான். கயமுகன் இவ்வாறாக தவம் செய்தபோது அவனுடைய உடல் நெருப்பிற் காய்ந்து இரும்பு போல மாசு நீங்கி பொன்னினும் மணியினும் பொலிந்து பிரகாசித்து வைரத்தின் வலிமையும் பெற்றது. அவனுடைய தவத்தை கண்ட அவுணர்கள் தம்முடைய குலாசாரம் தவறா வண்ணம் பாதுகாக்கும்படி வந்த இவனுடைய பெருமையையும் தவத்தின் நுட்பமும் சொல்லற்பாலவோ. இவன் மீது பூக்களை தூவுவோம் என்று கூறி நறுமரகளை தூவி உபசாரங்களைச் சொல்லி புகழ்ந்து ஆசீர்வதித்து தேவருடைய துன்பத்தை நோக்கி அவர்களை ஏசினார்கள். பிரமா கஜமுகாசுரனுடைய தவத்தை ஞானத்தால் அறிந்து தலையை அசைத்தார். தேவர்கள் நடுங்கினார்கள். இவ்வாறாக கஜமுகாசுரன் அருந்தவத்தை செய்யும் பொழுது பரமசிவன் அதனை பார்த்து இடபவாக ரூடராய் அவனுக்கு முன்னே வந்து வெளிப்பட்டு அருளினார். கஜமுகாசுரன் அவரை கண்டு தவத்தை விடுத்து அன்போடு சிரசின் மேற்கைகளை கூப்பி நமஸ்கரித்து எழுந்து நின்று தோத்திரம் செய்தான். அப்பொழுது சேருமான், கஜமுகனே, நீ இந்நாள்காரும் செய்த தவத்தினால் வருந்தினாய். இனி வேண்டும் வரங்களை கேட்டு பெற்றுக்கொள் என்று சொல்லியர்லிய. அவன் சொல்வானாய், நானும் பெருமானே, அரி பிரமேந்திராதி தேவர்களும் மற்ற யாவரும் என்னோடு போரில் வந்தெதிர்ப்பாராயின் அவர்கள் யாவரும் எனக்கு பிறந்தருளும்படி அருள் செய்தல் வேண்டும். ஏற்றுவன எறிவன அறுப்பன இவன குற்றுவன முதலாகிய படைகள் யாவும் ஒருங்கே வந்தாலும் அவற்றால் யான் இறவாதிருக்கும் வண்ணம் பெருவலியை தந்தருள வேண்டும். தேவர்களாலும் மானுடர்களாலும் அவுணர்களாலும் மற்றோர்களாலும் விலங்கினாலும் யான் இறவாதிருத்தல் வேண்டும். எனக்கு நிகராய ஒருவன் வந்து போர் செய்யினும் அவனுடைய ஆயுதங்களாலும் அழியா வண்ணம் செய்தல் வேண்டும். தேவர்களும் முனிவர்களும் பிறரும் வசிக்கின்ற எல்லா உலகங்களிலும் என்னுடைய ஆக்ஞா சக்கரமும் செங்கோலும் செல்லும்படி அடியேன் அரசியற்றல் வேண்டும். அன்றியும் இன்னும் ஒன்றுள்ளது, அடியேன் பிறருடைய சூழ்ச்சியால் இறந்தாலும் பிறவியுட் புகாதிருத்தல் வேண்டும் என்று கஜமுகாசுரன் பிரார்த்தித்தான். தம்மை நோக்கி தவன் செய்வதற்கு எவ்வரங்களையும் ஈந்தருளும் கருணாநிதியாக கடவுள் நன்று அவற்றை பெற்றுக்கொள்வாய் என்று அவனுக்கு அவ்வரங்களை கொடுத்து மறைந்து அருளினார். கஜமுகாசுரன் ஆயுதங்களையும் மற்ற வரங்களையும் பெற்று தன் கிளைகள் யாவும் சூழ நின்றான். அவனை கண்ட தேவர்கள் உவன் மற்றொரு கஜமுகாசுரன் என்று மயங்கினார்கள். அவன் மழையின்மையால் வேரோடு வாடி நின்ற கால்பையுடைய பெரிய விருஷம் மழைக்காலத்தில் தலைத்தாற்போல தோன்றிய அற்புதமேதி உடல் புலகித்து களிப்பின் மிகுந்து சிவருமானுடைய கிருபை வெள்ளத்துள் மூழ்குவானாயினான். அச்சமயத்தில் அசுரேந்திரனும் குருவாகிய வெள்ளியும் அதனை அறிந்து கஜமுகாசுரனை வந்து அடைந்து வெற்றி உண்டாகு என்று பல ஆசிகளை கூறினார்கள். வரம் பெற்ற கஜமுகன் இந்திரனையும் மற்ற தேவர்களையும் வென்று மீண்டு பூமியில் வந்து அசுரத்தச்சனை நோக்கி, இந்த சம்புத்தீவின் தென் திசையிலே யான் வசித்தத்துக்கு ஒரு நகரத்தை செய்வாய் என்று கூறினான். அவன் அங்கே ஒரு நகரத்தை வகுத்து அதில் ஒரு கோயிலையும் அதில் ஒரு சிங்காசனத்தையும் மெனத்தாட் செய்தான். அவற்றை குருவாகிய வெள்ளி பார்த்து மகிழ்ந்து அந்நகருக்கு மதங்க மாபுரம் என்று பெயரிட்டார். படியுங்க. கயமுகன் 10 காத அகலமும் 5 காத அகலமும் உள்ள அந்நகரத்தின் வீதியை நோக்கி ஆச்சரியமுற்று அரக்கர்களும் அமலர்களும் அசுரேந்திரனும் ஆகிய இவர்களோடு அந்நகரோடு பிரவேசித்து தன் தம்பியார்களாகிய அசுரர்களையும் மற்றவர்களையும் அந்நகரில் இருக்க வைத்து மங்களங்களோடு தான் கோயில் புகுந்து சிங்காசனத்தின் மீது வீற்றிருந்தான். அதன் பின் அசுரேந்திரனுடைய மகளாகிய விசித்திரகாந்தி என்பவளை நல்ல நாளிலே விவாகம் செய்து அறம்பெயர்கள், அரசு பெண்கள், நாககன்னிகள், வித்தியாதார மகளிர்கள் முதலியவரை பின் மனம் செய்து தேவர்கள் அசுரர்கள் முதலானோர் வந்து வணங்கவும் 7 உலகங்களிலும் தன் கொடுங்கோலும் ஆஞ்ஞாசக்கரமும் செல்லவும் காமதேனுவும் சங்கநிதி பதுமநிதிகளும் 5 அருவும்
சிந்தாமணியும் பிரம்மா முதலிய தேவர்களும் தேவ பெண்களும் கவல் செய்யவும் அரசு செய்திருந்தான். சுக்கராச்சாரியாரும் அசுரேந்திரனும் அவனுக்கு மந்திரிகளாயிருந்தார்கள். அப்புறம் என்ன, சுக்கராச்சாரியன் அவருக்கு மந்திரியா போறார். கயாமுகசுரன் இவ்வாறு அரசியல் காலத்தில் ஒரு நாள் தன் முன் வரும் இந்திரன் முதலாகிய தேவர்களை நோக்கி, நீவில் நாளூரும் நம்முடன் வரும் பொழுதெல்லாம் உங்கள் கைகளால் சிரங்களில் மும்முறை குத்தி, பின் அக்கைகள் எதிரெதிராக காதுகளை பற்றி கொஞ்சம் குரல் பண்ண மேலுக்கு கால் கால் சிரசுகளில் மும்முறை குத்தி, பின் அக்கைகள் எதிரெதிராக காதுகளை பற்றி கால்களால் தாழ்ந்தெழுந்து அதன் பின் நமது பணிகளை செய்யுங்கள், பிள்ளையார கும்புற மாதிரி என்றான். அதனை கேட்ட இந்திரனும் தேவர்களும் மறுத்தற்கஞ்சி முன்பு நின்று அவன் சொன்னபடியே புன்தொழிலை அவன் பணித்த பணிகளையும் நாடோறும் செய்து பழியில் மூழ்கினார்கள். இவ்வாறு வருத்தமுற்ற இந்திரன் பிரம விட்டுக்களுக்கு தன் துயரை சொல்லி இறங்கினான். அவர்கள், இந்திரனே நீ வருந்தாத ஒளி என்று தெளிவித்து, இந்திரனும் தேவர்களும் தம்மை சூழ்ந்து திருக்கைலாச மலைக்கு சென்று அங்கே திருநந்தி தேவர் கோயிலுள் விடுப்ப போய் சிவபெருமானை தரிசித்து அவருடைய திருவடிகளை வணங்கி திருச்சார்கள். அவர் விட்டுணுவை நோக்கி, நீ தேவர்களோடு துன்பமுற்று இங்கே வந்த காரணம் என்ன என்று வினாவினாருள்ளார். விட்டுணு திரு கைலாசபதியை நோக்கி, எம்பெருமானே, கைமோன் என்னும் ஒரு அசுரன் தவன் செய்து பெற்ற வலிமையினாலே தேவர்கள் யாவரையும் வருத்துகின்றான். அவனுடைய வலியை நீக்குதல் எங்களுக்கு அரியது. எவர்க்கும் மேலாராகிய கடவுளே, உமக்கு அவுதொரு பொருள் அன்று. ஆதலால் நீர் அவருடைய உயிரை தொலைத்தருளல் வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார். சிவபெருமான் அதனை கேட்டு, யாம் இனி ஒரு புதல்வனை பெற்று கயாமுசரனை கொன்று வெற்றி கொண்டு வரும்படி அனுப்புவோம் என்று அருளி செய்தார். விட்டுணு முதலிய தேவர்கள் அத்திருவாக்கை சிறமேற்கொண்டு தொல்கையினராய் ஆடிப்பாடினார்கள். அத்தேவர்களை திருக்காயிலாசபதி அன்போடு நோக்கி அருளி, இனி உங்கள் பதிகளுக்கு செல்லுங்கள் என்று விடை கொடுப்ப அவர்கள் வணங்கி விட வெற்றி கொண்டு போயினார்கள். தேவர்கள் போய பின்பு பெருமான் உலகமாதாவாகிய உமையதேவியாரை நோக்கி, நான் செவித்த நந்தவனத்தை பார்ப்போம் வருதி என்றார். உமாதேவியாரும் தக்கதே அருளி செய்தீர், நந்தவனத்துக்கு நான் வருகிறேன் என்று கூறினார். வேத பொருளாய் உள்ள கடவுள் குரல் பண்ணும் மேலுக்கு போகும் மேலுக்கு போங்கோ. மாதாவாகிய தேவியாரோடு மிகுந்த பேரலுடைய நந்தனவனத்துக்கு போய் அதன் இயல்புகளை அவரோடு கண்ணுற்று ஓவியங்களுடைய ஒரு மண்டலத்தில் சென்றார். மாதேவியார் அதில் உள்ள ஓவியங்களின் அழகுகள் எல்லாவற்றையும் அம்புலங்களும் ஒரு வழிப்பட திருக்கண்களால் பார்த்தார். பக்கத்தில் வருகின்ற சிவபெருமானுடைய ஆணையினாலே மண்டபத்தின் நடுவே ஒரு பிரணவ எழுத்தே 2 உரு கொண்டு யானைகளின் வடிவமாய் தோன்றி மாதேவியார் காணும்படி உணர்ச்சியில் முயன்றது. அதனை அந்தேவியார் கண்ணுற்று இகிதென்னி என்று எண்ணி சிவபெருமானை வணங்கி பிரணவ எழுத்து யானை வடிவாய் புணர்ச்சி செய்வதென்னை என்று வினாவினார். சிவபெருமான் அவரை நோக்கி, உமையே கேள், எல்லாவற்றுக்கும் மூலமாகிய பெருமை பொருந்திய பிரணவ எழுத்தான் ஆனது நீ முன்பு இரட்சித்து பார்த்தமையினால் 2ஆகி யானை உருவம் கொண்டு புணருகின்றது. ஆகையால் உன்னுடைய பெருந்தகைமையை நீயும் அறிவாய். காட்சி மாத்திரத்தால் இதனை செய்வதற்கு காரணமாயுள்ள உன்னுடைய மாட்சிமையை யாமன்றி வேறறிவார். அறியவல்லார் உன்னுடைய திருவருட் செய்கை வேதங்களுக்கும் எட்டாததாகும் என்று முகமனாக சொல்லி அருளினார். அந்த யானைகள் 2 நிருமலமாகிய தமது உணர்ச்சியை விட்டு முன்போல பிரணவ சுரூபமாயின. அப்பொழுது 5 கரங்களையும் 3 கண்களையும் தொங்குகின்ற வாயினையும் சந்திரனை தரித்த செவ்வானம் போலும் சடையினையும் மும்மதங்களையும் யானை வதனத்தை உடைய ஒரு பாலகர் தோன்றி அருளினார். அவர் மெய்யன்போடு தியானிக்கின்ற அன்பர்களுடைய அறிவுக்கு அறிவுள்ளவர், எங்கும் வியாபித்திருப்பவர், யாவராலும் அறியப்படாதவர், எவராலும் வணங்கப்படும் இயல்பினர், சுயருமான் இருவர் என்று சொல்லும்படி நின்றருள் செய்வர். 4 வேதங்களாய் உள்ளவர், உலகில் உள்ளோருடைய அஞ்ஞானத்தையும் மனத்துன்பங்களையும் நீக்குவதற்காக ஓர் அருள் கொண்டு அவதரித்தவர். இவ்வியல்புடைய பாலகர் வந்து சுயர்மான் மாதவியார் ஆகிய இருவருடைய திருவடிகளில் மெய்யன்போடு நமஸ்கரித்தார்.
சிவபெருமானும் உமாதேவியாரும் அவரை எடுத்து தழுவி மார்போடு அணைத்து கருணை செய்தார்கள். சிவபெருமான் அவரை நோக்கி யாவரே ஆயினும் யாதொரு கருமத்தை செய்ய தொடங்குவதற்கு முன் அது இடையூறின்றி முடிவெற வேண்டும் என்று உன்னை வழிபடுவார் ஆயின் அவர் கருத்தின்படி அதனை முற்றுப்பெற செய்குதி. உன்னை முன்பு வழிபடாமல் செய்வோருடைய கர்மங்களுக்கு இடையூறு செய்குதி. பிரமா விஷ்ணு முதலிய தேவர்களுக்கும் மற்ற ஆன்மாக்களுக்கு நம்முடைய பூத கணங்களுக்கும் பிறருக்கும் அருளோடு நாயகனாய் இருக்குதி. கயமுகன் என்னும் அசுரனை வதைத்து விஷ்ணுவினுடைய சாபத்தையும் நீக்கி வருதி என்று அருளி செய்து அவருக்கு சேனைகளாக பூதர்களை உண்டாக்கி கொடுத்து உமாதேவியாரோடும் விநாயகக் கடவுளோடும் சோழியை நீங்கி திருக்கையிலாய மலைக்கு போய் விநாயகக் கடவுளை நோக்கி நீ நம்முடைய கோபுர வாயிலே நாயகனாய் இருக்குதி என்று அன்போடு அவரை அங்கே இருத்தி தாம் உமாதேவியாரோடு கோயிலுக்குள் போய் வீற்றிருந்து அருளினார். விநாயகக் கடவுள் கோயிலின் வாயில் போய் பூத சேனைகள் யாவும் நெருங்கிச் சூழவும் திருநந்தி தேவர் வந்து வந்தனை செய்யவும் பிரமா முதலிய தேவர்கள் வந்து வணங்கவும் மகிழ்ச்சியோடு வீற்றிருந்தார். அதன் பின் ஒரு நாள் விஷ்ணு சிவபெருமானை தரிசிக்கும்படி திருக்கையிலாய மலைக்கு போய் கோயிலின் முன்பு அணுகி திருநந்தி தேவர் சிவபெருமானுடைய அனுமதிப்படி உள்ளே விடுப்பச் சென்று அவருடைய திருவடிகளை வணங்கி துதித்தார். மகாதேவர் அவரை இருக்கும்படி பணித்து ஒரு திருவிளையாடலை எண்ணி உமாதேவியாரை நோக்கி உமையே நாம் ஒன்று சொல்லுவோம் கேள். நீ நம்மோடு சூதாடு. நமக்கு தோன்றாமல் நீ அணிந்திருக்கின்ற ஆபரணங்களை எல்லாவற்றையும் தருகுதி. நன்மை வென்றால் நம்மிடத்தில் உள்ள சந்திரன் முதலிய பல அணிகலங்களையும் கை கொழுதி என்றார். உமாதேவியாரும் அதற்கு இசைந்தார். விருப்பு வெறுப்பின்றி ஆன்மாக்களுடைய இருவினைகளை முற்றரும் குணர்ந்து அவற்றிற்கேற்ப அனுகரண புவன போகங்களை கொடுத்தருளும் சிவபெருமான் விஷ்ணுவை நோக்கி நீ இதற்கு சாட்சியாயிருப்பாய் என்று பணித்தார். அவர் நன்றென்று அதற்குடன் பட்டிருந்தார். சூழ்ந்து நின்ற ஆலால சுந்தரர் முதலியானோர் பரம சிவனுடைய அனுமதிப்படி சூதாடு கருவியையும் ஆடுதற்குரிய பலகையையும் கொண்டு வந்தார்கள். திருக்கைலாசபதி விஷ்ணுவை நோக்கி இக்காய்களை முறையாக வை என்று கூறி அவர் வைத்தார். கடவுள் அம்மையாரை நமக்கெதிரே இருப்பாய் என்று இருத்தி நாம் முன்பு எல்லாவற்றையும் உருட்டினார். பின்பு தேவியாரும் உருட்டினார். இவற்றினும் மேலோராகிய அவர்கள் இருவரும் பஞ்சென்றும் பாலை என்றும் ஈரஞ்சென்றும் அஞ்சென்றும் நடமென்றும் துருத்தி என்றும் வெடியென என்றும் இது அடி என்றும் இது பொட்டை என்றும் இவை போன்ற சூதாட்டத்திற்குரிய குழு குறிகளை எதிரெதிராய் அளவிலாவாக சொல்லி அவற்றை எறிந்தும் கருவிகளை எதிர தள்ளியும் மகிழ்ச்சியோடு விளையாடினார்கள். இவ்வாறு சூதாடும் போது யாது திருவிளையாட்டாலோ நாம் அதனை அறியோம். பரமசிவன் தம்மோடு விளையாடிய தேவிக்கு தோற்று அவரை நோக்கி உமையே உன் வலிமை நன்று என்று நகைத்து நீ நம்மை வென்றாயில்லை தோற்றாய். இனி உன் முன்பு ஒட்டியபடி உன்னுடைய மாலையையும் ஆபரணங்களை நோக்கு தருதி என்றார். உமா தேவியார் அதனை கேட்டு தாம் அக்கடவுளோடு வாதாடுவதற்கு அஞ்சி விஷ்ணுவை நோக்கி சாட்சியாயிருந்தேன் சொல்லுதி என்றார். இதான் நாங்க பிள்ளையார் கதையில படிச்சோம். அப்படி பிள்ளையார் தோன்றினார் படிச்சாம என்று ஞாபகம் இருக்கு. பிள்ளையார் கதையில் அந்த சாட்சியாயிருந்து நீ இதனை சொல்லுதி என்றார். விண்ணுக்கு சூது வென்றவர் சிவபெருமானி என்றார். உமாதேவியார் நீ நல்ல உண்மையை சொன்னாய்.
உன் திறம் நன்று நன்று என்று அவரை கோபித்து, நீ இதனை பாராதவனுமில்லை கண்ணனுமாயினை பக்கத்தில் இருந்தாய். நீ அறியாததொன்றும் இல்லை. எவராலும் அறியப்படாத முதல்வராகிய கடவுள் பொய் சொல்லினும் நீ அந்த பொய்யை உன் உடல் கரிதென்பர். நீ மனமும் கரியாயோ. மாயையிலும் வஞ்சனையிலும் சிறந்த விண்ணுவே. பொய்யை சொன்னாயாதலால் நீ பாம்பாக கடவை என்று சபித்தார். உடனே அவர் பாம்பாயினார். விஷ்ணு அது கண்டு கவர்ச்சியுற்று சிவருமானுடைய பாதங்களை வணங்கி, இவ்விரு அடியேனுக்கு எவ்வாறு நீங்கும் சொல்லியருளும் என்றார். பிருதிவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் எனப்படும் பஞ்சபூத தத்துவங்களாய் இவற்றுக்கு மேலாயுள்ள ஏனைய 31 தத்துவங்களாய் இவற்றுக்கும் மூலகாரணமாய் 4 வேத பொருளாயுள்ள சிவருமான் விஷ்ணுவை நோக்கி, என்னிடத்திலுள்ள அன்பினால் நீ பொய் சொல்லி இப்பாம்புருவை பெற்றாய். நான் உனக்கு வந்த இன்னலை நீக்குகின்றோம். நீ நீங்குவாய். தெச்சனா திசையிலேயே தென் தேசத்திலே ஆலவனம் என்று ஓரிடம் இருக்கின்றது. அதில் தென்னோரசத்திலே அது தென் தேசத்திலே தான் சொல்லணும். ஏனென்றா ரேண்ணாவன்தவடிய தென் தேசத்திலே ஆலவனம் என்று ஓரிடம் இருக்கின்றது. அதில் ஓர் ஆலமரம் உள்ளது. அதனை நீ பார்த்ததுண்டே. இனி நீ அங்கே விரவி போய் அம்மரத்தின் அடியிலுள்ள பொந்தொன்றில் இச்சாவன் நீங்கும்படி பெருந்தவத்தை செய்து கொண்டிருக்குதி. அஞ்சாதே. நீ தவன் செய்திருக்கும் காலத்தில் நம்முடைய குமாரனாகிய விநாயகன் அங்கே வருவான். அவனை எதிர்கொண்டு தரிசிக்குதி. அப்பொழுது உன்னுடைய இப்பாம்பு வடிவம் நீங்கும் என்று சொல்லி அருளினார். விஷ்ணு சிவருமானை வணங்கி துதித்து விடை பெற்று கொண்டு திருக்கைலாய மலையை நீங்கி விரைந்து சென்று பெரியோர்கள் வசிக்கின்ற தென் திசையை அடைந்து ஆலவனத்திற் போய் எண்ணில்லாத விழுதுகளை உடையதும் சந்திர மண்டலத்தை அளாவதும் பூவுலகமெங்கும் நிழல் பரப்புவதும் ஏழுகாத மகன்ற அறையுடையதுமாய மிக பெரிய ஆலமரத்தின் பொந்திற் புகுந்து தவன் செய்து கொண்டு இருந்தார். உமாதேவியாருடைய சாபத்தினால் விஷ்ணு பாம்பான சரித்திரத்தை சொன்னோம். இனி கஜமுகாசுரனை மூத்த பிள்ளையாராகிய விநாயகக் கடவுள் வென்ற கதையை சொல்லலாம். முன்பே கஜமுகாசுரனுடைய ஏவலினால் நொந்து மனம் பெருந்திய இந்திரன் முதலிய தேவர்கள் யாவரும் விநாயகக் கடவுள் திருவவதாரம் செய்தமையை அறிந்து மகிழ்ச்சியுற்று திருக்கைலாய மலையை அணுகி அவருடைய திருவடிகளை வணங்கி துதித்தார்கள். அவர் கருணை செய்து உங்களுடைய குறை யாது சொல்லுங்கள் என்றார். அதனை கேட்ட இந்திரன், சுவாமி, முன்னாளிலே சிவருமானிடத்தில் எல்லையில்லாத வரங்களை பெற்ற கஜமுகாசுரன் என்பவன் எங்களை மிகவும் துன்பம் செய்தான். அன்றியும் எங்களை பெருமை இழந்திலாதோரும் தன்னை வந்து வணங்கும்படி கற்பித்தான். அதனை செய்தோம். வெறும் எங்களுக்கு புதிதாக ஒரு பணியையும் கற்பித்தான். அகதென்னையெனில் நாங்கள் தன்னிடத்து போகும் பொழுதெல்லாம் நெற்றியிற் கூட்டி காதுகளை பிடித்து தாழ்ந்து எழும்படி சொன்னான். அத்துயரையும் பட்டு குழியில் மூழ்கினோம். கோபத்தோடு அவன் சொல்லுகின்ற சொற்களை மறுக்க பயந்து நமக்கு வரும் பலிகளையும் பொறுத்து நாணமுமின்றி இன்றுகாரும் அந்த குற்றவிலையும் செய்தோம். அவர் அசுரனுடைய உயிரையும் எங்களுடைய குறைகளை நீக்கும்படி தேவரீர் வருவீர் என்று பரமசிவன் எங்களுக்கு அருளி செய்தார். அதலால் உம்மை வந்து அடைந்தோம். எங்களுடைய துன்பத்தை நீக்கி அருளும் என்று சரி அன்றியோட நிப்பாட்டலாம். அன்பு என்று மோதக முதலியவைகளை நிவேதித்து வழிபட்டான். விநாயகக் கடவுள் அஞ்சற்க கயாமுசுரனை சங்கரித்து உங்களுடைய துன்பத்தை நீக்குவோம் என்று அருள் புரிந்தார். இந்திரனும் தேவர்களும் நம்முடைய சிறுமையின் துன்பமும் நீங்கின, மறுமை இன்பங்களும் வந்தன. இனி நாம் பெறும் பேறுகள் யாவை என்று பேசி மகிழ்ச்சியுற்றார்கள். விநாயகக் கடவுள் கயமாசுரனை சங்கரிக்க திருவுள்ளங்கொண்டு திவ்ய சிங்காசனத்தில் எழுந்து வாய்தனில் வந்து சூரிய பிரகாசத்தை உடைய அசலன் என்பவனுடைய தோள் மீது திருவடியை வைத்து ஏறி போருக்கு சென்றார். பூதர்கள் வந்து சூழ்ந்து அவருடைய புகழ்களை சொல்லி துதித்தார்கள். சாமரைகளை வீசினார்கள், குடைகளை ஏந்தினார்கள், பூக்களை தூவினார்கள்.
உடுக்கு தன்னுமை முதலிய பல வாத்தியங்களை இயம்பினார்கள். இந்திரனும் தேவர்களும் கற்பக பூக்களை தூவி மிகுந்த மகிழ்ச்சியோடு அக்கடவுளை சூழ்ந்து போயினார்கள். விநாயக கடவுள் இவ்வாறு பூதசேனா வெள்ளங்கள் தேவர்களும் நம்மை சூழ்ந்து வர கயமுகனுடைய மதங்கமாபுரிக்கு எதிரில் போயினார். அதனை ஒற்றர்கள் ஓடிப்போய் கயமுகனுக்கு சொல்ல அவன் கோபமுற்று இருக்கை விட்டெழுந்து ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தேர்லேறி வாத்தியங்கள் ஒலிக்கவும் கஜரத துரக பதாதிகளாகிய 1000 வெள்ளஞ்சேனைகள் சூழவும் விரைவில் புறப்பட்டு கொஞ்சம் குரோல் பண்ண உள்ள மேலுக்கு போட்டு புறப்பட்டு அங்க புறப்பட்டு விநாயக கடவுளுடைய சேனைகளுக்கு எதிரே வந்தான். பூத சேனைகளும் அதர சேனைகளும் கைகலந்து ஆயுதங்களினால் பெரும் போர் செய்தன. அசுரர்களை பூதர்களோடு எதிர்த்து நின்று போர் செய்து கொண்டு ஆற்றாதவர்களாய் புறங்கொடுத்து ஓடினவர்களும் இறந்தவர்களும் ஒளிந்தவர்களுமாய் அழிந்தார்கள். கஜரத துரபதாதைகள் அழிந்தன. இவ்வாறு அவன சேனைகள் யாவும் அழிய பூதர்கள் வெற்றியடைந்தார்கள். அதனை கயமோசரன் கண்டு அக்கினி போல கோபித்து வில்லை வளைத்தான். பூதர்கள் அவனை வந்து சூழ்ந்து போர் செய்தார்கள். கயமுகன் பானமலைகளை சொரிந்து அவர்களுடைய உடம்புகளை துளைத்தான். அவர்கள் யாவரும் வருந்தி வலிமை இழந்து ஓடினார்கள். இதனை கடந்த இந்திராதி தேவர்கள் வருந்தினார்கள். பூதசேனை உரங்கொடுத்ததை விநாயக கடவுள் கண்டு அசலனை நடத்தி கயாமுசரனை அணுகி அவர் அங்கு நின்ற தூதுவரை நோக்கி, இங்கே என்னோடு போர் செய்யும்படி வருகின்ற இவன் யார் என்று வினவ, அவர்கள் 3 கண்களையும் 5 கரங்களையும் யானை முகத்தையும் உடையவராய் ஒரு பூதன் மேல் ஏறிக்கொண்டு வருகின்ற இவர் சிவபெருமானுடைய மூத்த பிள்ளையாகும் என்றார்கள். கயமுகன் அதனை கேட்டு கோபித்து தேர்ப்பாகனை நோக்கி, நம்முடைய தேரே அந்த கயமுகனுக்கு முன்பு செலுத்துதி என்ன? அவன் விநாயக கடவுளுக்கு முன்பு தேரை செலுத்தினான். கயமுகன் விநாயக கடவுளை கோபித்து பார்த்து நெருப்பு காலும்படி பற்களால் இதழை அழுத்தி, மைந்தனே, உன் பிதா யான் செய்த மகாதவத்தை நோக்கி எனக்கு தந்த பெரிய வரத்தை நீ அருகிலை என்னெதிரே வந்தாய். சிறிதும் கொஞ்சம் மேலுக்கு ரோல் பண்ணுவிடு, மேலுக்கு போ. கோபித்து பார்த்து நெருப்பு காலும்படி பற்களால் இதழை அழுத்தி, மைந்தனே, உன் பிதா யான் செய்த மாதவத்தை நோக்கி எனக்கு தந்த பெரிய வரத்தை நீ அருகிலை என்னெதிரே வந்தாய். நீ சிறிதும் மதி இல்லாதவனோ, உன் உயிரை கொண்டு உய்ந்து போ. அன்று நீ என்னோடு போர் செய்ய அமைந்ததாயினும் வாசிக்கட்டு. நாளை அவை 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் வாசி முடிக்கட்டும். உனக்கு என்னோடு போர் செய்யும் வலிமை இல்லை. என்னோடு போர் செய்து இறந்தவர் அன்று என்னை வென்றவர் இவர் என்று நீ சொல்லவில்லையோ? தேவர்களாலும் மனிதர்களாலும் அவர்களுடைய ஆயுதங்களினாலும் நான் இறக்க மாட்டேன். இது நான் பெற்ற வரங்கள். இன்னும் பலவுல என்னை வெல்லவர் யாவர்? பாலகனே, நீ இந்திராதி தேவர்களுடைய துன்பத்தை தணிப்பவன் போல என்னுடன் போர் செய்ய வந்தார். யான் உன்னை வென்று அவர்களுடைய உயிரையும் பருகுவேன். என்னோடு பொருது வெற்றி கொண்டு போக வல்லையாயின வருதி என்று கூறினான். சிவகுமாரர் அவனை அருளோடு நோக்கி, கயமுகனே, உன் முன்னாளிலே உனக்கு பல வரங்களையும் பறவைகளையும் தந்த நமது பிதாவே, விரைவில் உன்னிலை கவர்ந்து இந்திரன் முதலிய தேவர்களுடைய துன்பத்தை நீக்கி அவர்களுக்கு பொன்னுலகை கொடுத்து வருவாய் என்று நமக்கு கட்டளையிட்டு அருளினார். உன்னுயிரை பாதுகாத்துக் கொள்வாயாயின் நான் ஒரு உறுதியை சொல்வோம் கேள். பொன்னுலகத்தை இந்த இந்திரன் அரசு செய்யும்படி கொடுத்து நீ இம்மண்ணுலகத்தில் அரசு செய்குதி. அது உனக்கு இசையாதாயின் நாம் உன்னுயிரை வதையு புரியும்படி அமைந்து நின்றோம். உன்னுடைய எண்ணம் யாது சொல்லுதி என்ற என்னலும் கயமோசுடன் பொங்கி அக்கினி சொரிய பார்த்து விரைந்து ஒரு பெரிய வில்லை வளர்த்து நாணேவி பானங்களை பொழிந்தான். விநாயக கடவுள் ஒரு எழுப்படையினால் அவற்றை சிந்தி அவனுடைய விரல் முறிந்து வீழும்படி அடித்தார். வில் முறிந்து விழும்படி அதனால் அடித்தார். அவன் மற்றொரு வில்லைகள் வளைப்ப அதனையும் அழித்தார். கயமுகன் தன் வில் முறிதலும் ஒரு தண்டாயுதத்தை எடுத்துக்கொண்டு சிவகுமாரரோடு எதிர்த்தான். அவர் அந்த தண்டு ஒடிந்து விழும்பண்ணம் தமது எழுவினால் அடித்து அவனுடைய மார்பிலும் அதனால் புடைத்தார்.
அவன் ஒரு செயலுமின்றி மனம் நடுங்கி ஒன்றும் பேசாதவனாய் நாணத்தினால் ஒடுங்கி இறந்தவன் போல நின்றான். விநாயகக் கடவுள் அவனுடைய தவாட்ட கொடுங்க, நால்வகை சேனைகளையும் தவாட்ட கொடுங்க, அவ முடிச்சு விடட்டு. சொல்ல நினைத்து படி ஒரு பாசத்தை வீசாத அவனுடைய சேனைகள் எல்லாவற்றையும் கட்டியது. நீங்க படிங்க, எனக்கு இதுல தெரியல. ம். இன்னும் என்னலும் கயாமுசம் பொங்கி அக்கினி இது அதன் பின் மலைப்படியை தூண்ட அதன் பின் மழுப்படியை தூண்ட அது அந்த சேனைகளை கொன்றது. தேவர்கள் மகிழ்ந்து கூத்தாடினார்கள். கயமுகாசுரன் பதை வதைத்து உயிர்த்து நொந்து தன் கையில் உள்ள படைக்கலங்கள் எல்லாவற்றையும் செலுத்தினான். அவைகள் யாவும் விநாயகக் கடவுளை வலஞ்செய்து துதித்து அவருடைய ஏவலின் வழி நின்றன. கயாமுகன் கோபாக்கினி மேல் மேலும் சுட வாளா நின்றான். சிவகுமாரன் அவனை நோக்கி நாம் ஆயுதங்களை இவன் செலுத்தினால் நமது பிதா கொடுத்த வரத்தினால் அவைகள் ஒன்றும் இவனை கொல்ல மாட்டா, இனி செய்வதென்னை என்று இறைப்பொழுந்து சிந்தித்து தம்முடைய திருக்கோட்டில் ஒன்றை திருக்கரத்தினால் முறித்து கயமுகன் மீது விடுத்தார். அது அவனுடைய மார்பை பிளந்து உடம்பை பூமியில் வீழ்த்தி விரைந்து சென்று சமுத்திரத்தில் மூழ்கி அவனுடைய திருக்கரத்தில் வந்து வீட்டிருந்தது. கயமுகன் மேக கூட்டங்கள் ஒருங்கே பூமியில் விழுந்தாற் போலவும் கடல் உடை வளத்துல முடியுதாண்டு இந்த கதையை முடிச்சு இந்த ரெண்டு ஒரு பக்கத்தோட முடியுது. அப்ப சரி, நானும் பிள்ளைய நீ வாசி நிறைய வாசிக்கிறது. ரெண்டாவது ஒரு அரகுறதானே கதை. போலவும் மார்த்து தேர் மேல் வீழ்ந்து மயங்கினான். அவனுடைய மார்பினின்று நதிகள் போல பெருகிய இரத்த வெள்ளம் பக்கத்திலுள்ள ஒரு காட்டிற் பிறந்தமையால் அவ்விடம் திருச்செங்காடு என்னும் பெயர் பெற்று இன்னும் யாவரும் காணும்படி இருக்கின்றதாக. பரமசிவனுடைய வரத்தினால் இறவாத கஜமாசுரன் வீழ்ந்து இறந்தவன் போன்று பழைய வடிவை விட்டு ஒரு பெருச்சாளி வடிவம் கொண்டு கோபாக்கினி கண்களில் சிந்த விநாயகக் கடவினை தாங்கும்படி வந்தான். அவர் அவனுடைய போர் வலிமையை இல்லையாக்கி அசலன் என்னும் பூதனுடைய தோளினின்று மிளிந்து நீ நம்மை சுமக்குதி என்று அவனுடைய பிடரியில் தாவி வீட்டிருந்து அந்த ஆகு வாகனத்தை செலுத்தி அருளினார். அதனை கண்ட பிரம்மா இந்திரன் முதலாய தேவர்கள் கஜமுகாசுரன் இறந்தான், நம்முடைய இடர் போயிட்டு நம்மையும் நம்முடைய பகையும் தீர்ந்தது என்று ஆடிப்பாடி உத்திரியங்களை வீசி முகிலின் வரவை கண்ட மயிர்குழாங்கள் போகல கூத்தாடி விநாயகக் கடவுளுடைய திருமேனி மறையும் வண்ணம் பூமலைகளை பொழிந்து நின்று சிருட்டியாதி பஞ்சகிருத்தியங்களை செய்யும் முதற்கடவுள் தேவரீரே, அடியே உங்களுடைய மிக்க மனத்துயரை நீக்கி கருதி என்றோ இந்த திருமேனி கொண்டீர். உம்மிடத்தில் உண்டாகிய வேதமே உம்முடைய பெருந்தகமை இன்னதென்று உணர்ந்ததில்லையானால் அடியேங்கள் உம்மை உணர்வது எங்கனம்? நமக்கு பரமபிதாவாயும் மாதாவுமாயினீர். ஆதலால் மைந்தரளைய நாங்கள் சொல்லும் புகழ்ச்சியை அன்போடு கேட்கின்றீர் போலும் என்று சொல்லி வணங்கி துதித்து மலர்ந்த முகத்தினராய் மூத்த பிள்ளையாரை வந்து சூழ்ந்தார்கள். அக்கடவுள் அவர்கள் யாவரும் கிருபானோக்கத்தோடு பேரொழி புரிந்தார். பிரம்மா முதலிய தேவர்கள் இனி யாம் உயிர்ந்தோம் என்று அவரை சூழ்ந்து நின்றார்கள். பிள்ளையார் கஜமுகசோரானுடைய போரில் இறந்த பூதர்களை நோக்கி எழுதியீர் என்று அருளி செய்ய அவர்கள் யாவரும் எழுந்து ஹர ஹர என்று துதித்து அவரை வணங்கி சூழ்ந்தார்கள். நன்றிபடி. இவர்கள் எல்லாவற்றையும் அசுரேந்திரன் என்னும் அவுணரசன் நன்றாய் அறிந்து கொண்டு மந்திரியாகிய சுக்கிரனோடு ஆலோசித்து வருந்தி புலம்பி யானினி தப்பியோடுவேன் என்றெண்ணி இந்திரனுக்கும் பூதர்களுக்கும் அஞ்சி ஒரு பறவையாகி மதங்காமாபுரியை நீங்கி மேருமலைச்சாரலில் விருட்சங்கள் அடர்ந்த ஒரு முளஞ்சிற் புகுந்து மறந்திருந்தான். சுக்கிரனும் பறவம் எடுத்து தன்னுடைய உலகத்தை அடைந்து தவமறந்து அல்லவ செய்து வாழ்நாட் கழிப்பவர் போன்று யோகாபியாசம் செய்வான் போல வஞ்சனையோடு இருந்தான். பூதர்கள் மதங்காமாபுரியிற் போய் ஆயுதவாணிகளாயுள்ள அவுணர்கள் யாவரையும் கொன்று
போர்க்களத்துக்கு மீண்டு வந்தார்கள். பிள்ளையார் போர்க்களத்தை நீங்கி திருச்செங்காட்டுக்கு போய் சிவலிங்க பிள்ளையார் போர்க்களத்தை நீங்கி தெரிஞ்சாட்டுக்கு போய் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பேரன்போடு பூசித்து துதித்தார். அந்த ஸ்தானத்தை மேலோர் கணவதீச்சரம் என்பர். விநாயக கடவுள் அதன் பின் ஆகுவாகனத்திலிருந்து அமர்ந்து தேவர்கள் சூழ விட்டுணு பாம்பு நிறுவாய் தவம் செய்து கொண்டிருந்த ஆலவனத்திற்கு எழுந்தருளினார். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே